நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்பர் 19 டிஎம் ஷாரோன் தெரு அப்படிங்கிறது பவாவோட வீடு மட்டுமல்ல, நவீன தமிழ் இலக்கியத்தின் முகவரியும் அதுதான் அப்படின்னு ஒரு தடவை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதினார். அது ஒரு மாபெரும் உண்மை. எழுத்து ஆளுமைகள், திரைக்கலைஞர்கள், கவிஞர்கள் என அனைவருக்குமே ஒரு சரணாலயம் போல் விளங்குவது பவாவின் 19 டிஎம் ஷாரோன் தெரு, திருவண்ணாமலை. அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞர்கள் சொல்லிட்டுலாம் போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அவங்க எத்தனை மணிக்கு வேணாலும் போவாங்க, எவ்வளவு நாள் வேணா தங்குவாங்க, திடீர்னு ஒரு நாள் கிளம்பி போயிடுவாங்க. அவங்க எப்ப போனாலும் அவங்களுக்கு அன்புடன் உணவளித்து பாசத்தையும் நேசத்தையும் காட்டுபவர்களாக எழுத்தாளர் பவா செல்லதுரை அவர்களும் அவருடைய மனைவி சைலஜாவும் விளங்குகிறார். இது எப்படின்னா, ஒரு அனுபவத்தை அவர் எழுதியிருப்பார். கைலாஸ் சிவன் அப்படின்னு ஒரு கவிஞர் அவங்க வீட்டில் வந்து தங்குவார். அவர் வந்திருக்கிறதே இவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த வீடு வந்து அனைவருக்குமான வீடு. அந்த வீட்டில் கவிஞர்களோ எழுத்தாளர்களோ எப்போ வேணாலும் வரலாம். வந்து இவருக்கு அந்த கைலாஸ் சிவன் வந்ததே இவருக்கு தெரியாது. இவரும் அந்த வீட்டிலே தான் இருக்காரு. அவர் பாட்டுக்கு மாடியில் போய் தங்கிட்டு அப்பப்போ உணவு இருந்துட்டு மேலே போயிடுவார். அவர் ஒரு கவிஞர். கவிஞர்கள் ரொம்ப ரொம்ப மென்மையானவர்கள், ஒரு வித்தியாசமான போக்கை கொண்டவர்கள். அவங்களெல்லாம் அளவிடவே முடியாது. நம்மளுடைய சாதாரண மனிதர்களுடைய நடவடிக்கைகளை வைத்து ஒரு கலைஞரை எப்போதும் மதிப்பிடக்கூடாது. அதற்கு உதாரணம் தான் கைலாஸ் சிவன். அவர் திடீர்னு வருவாரு, திடீர்னு போவாரு. ஆனா எப்போ வந்தாலும் அதே உணவு, அதே அன்பு, அதே பாசம் பவா வீட்டிலிருந்தும் அவங்க வீட்டாரிடமிருந்தும் கிடைக்கும் அவருக்கு. அவர் ஒரு நாள் அப்படின்னு தங்கிட்டு போயிடுறாரு. அவங்க வீட்டில் வேலை பார்க்குற சாந்திங்கிற பொண்ணு, என்னன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையை கொண்டாந்து நடுக்குளத்தில் போடு. என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் தங்கியிருந்தார்ல அந்த அறையில குடிச்சிட்டு அந்த துண்டு பீடி பாருங்க, அதை மூட்டை கட்டி வச்சுட்டு போயிருக்காரு. அதுதான் கலைஞர்கள். அதை அப்படியே தன்னுடைய இரு கைகளாலும் அவர்களை அரவணைத்துக் கொள்பவராக, அன்பு காட்டுபவராக, தாயுள்ளம் கொண்டவராக நம்முடைய எழுத்தாளர் பவா செல்லதுரை விளங்குகிறார். அவர் ஒரு மாபெரும் எழுத்தாளர். முதலில் ஒரு தனித்துவமான மொழி அவருடையது. அவருடைய நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு. அபாரமான சிறுகதைகளை கொண்ட தொகுப்பு. ஒரு கதையை மட்டும் அதை சின்னதா சொல்லி அதை அறிமுகப்படுத்தலாம் நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்துமஸ் இரவு கொண்டாட்டத்தின் போது, ஒரு கிறிஸ்துமஸ் இரவுங்கிறது டிசம்பர் 25, அதுக்கு முன்னாடி நடக்குது இந்த கதை. அந்த டிசம்பர்ல மார்கழி மாதம் பஜனையும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமும் அப்படியே கலந்து இருக்கு அந்த தெருவில். அந்த தெருவில் ஒரு கர்ப்பிணி பெண், 2 முறை கருச்சிதைவு அடைந்த ஒரு பெண். அவ கர்ப்பிணி. அந்த 3வது தடவையும் அவ கர்ப்பம் தரிச்சிருக்கா. ஆனா அவளுக்கு அந்த பயம் இருக்கும்ல, 2 தடவை கருச்சிதைவு ஆயிருக்கு அப்படின்ற பயம், அபார்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற பயம் அவளுக்கு இருக்கு. ஒரு குறி சொல்லி, ஒரு கோடாங்கி, ஒரு ஊமையன் காலையில ஒரு 4 மணிக்கு 2-3 மணிக்கு போல வருவான். நீங்க ஒரு நகரங்கள் அல்லது ஒரு கிராமம் சார்ந்த இடங்கள்ல இருந்தீங்கன்னா இந்த கதை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த கோடாங்கிகள் சொல்ற குறி பழிக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புவாங்க. அந்த ஊமையன் இந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கிட்ட நின்று உரிமிட்டு போயிடுவான். உரிமல் மட்டுமே அவன் செய்வான். அதை கேட்டு கொலை நடங்கிடும் அந்த பொண்ணு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஆயிருக்கு, இவன் இந்த மாதிரி ஒரு கெட்ட குறிய கெட்ட சகுனத்தை இவன் சொல்லிட்டு போறானே அப்படின்னு அந்த பொண்ணு கலங்கிடுவான். அவருடைய அவஸ்தைகள் இருக்குல்ல, அதைதான் அந்த கதையில எழுதியிருப்பார். அடுத்த நாள் காலையில இந்த கோடாங்கி என்ன பண்ணுவாங்க, காலையில ரொம்ப இரவுகள்ல அதிகாலையில குறி சொல்லிட்டு திரும்ப பகல் பொழுதுல எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் குறி சொன்னார்களோ அந்த வீடுகள்ல யாசகம் வாங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு நெறிமுறை இருக்கும் நண்பர்களே.
எந்த வீட்டிற்கு எதிராக நின்று அவர்கள் கெட்ட செல்வத்தை சொன்னார்களோ அந்த வீட்டில் மட்டும் யாசகம் வாங்க மாட்டார்கள். எந்த வீட்டுக்கு நல்ல விஷயங்களை சொன்னார்களோ அந்த வீட்டில் நின்று யாசகங்களை வாங்கி செல்வார்கள். அப்படி அவன் வரான், அடுத்த நாள் காலையில பகல் பொழுதுல இந்த பெண் ஏக்கத்தோட காத்திருக்கா, நம்ம கிட்ட அவன் யாசகம் வாங்கிட மாட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா உரிமைக்கு போயிருக்கானே அப்படின்ட்டு கவனமா அந்த வீட்டை தவிர்த்துட்டு அவன் அடுத்த வீட்டுல போய் வாங்கிட்டு போவான் யாசகம். அந்த பொண்ணு திரும்பவும் மனமுடைஞ்சிருவான். அதற்கு பிறகு அன்றைய நாள் கிறிஸ்துமஸ் தினமும் வரும். கிறிஸ்துமஸ் தினத்தின் அன்று குழந்தைகள்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. புத்தாண்டு கொண்டாட்டம் அப்படியே மகிழ்ச்சிகரமா இருக்கும். கிறிஸ்துமஸ் தாத்தாவும் வருவார், வந்து இனிப்புகளை கொடுப்பாரு அந்த பொண்ணுக்கு. கிறிஸ்துமஸ் தாத்தா அவர் கொடுக்குறாரு, இயேசு குழந்தை பிறந்து விட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதான் கிறிஸ்துமஸ் தினத்தோட இது. அவருடைய கேள்வி, குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பான். யாருமே கேட்டதில்லை. அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு கேள்விய அந்த பொண்ணு கேட்கிறான். அவர் கேட்கறது அவருடைய குழந்தைய. அவர் ஒரு நிமிஷம் அப்படி சுதாரிச்சு தாயும் சேயும் நலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படியே மலர்ந்துடுவான். மலர்ந்து அந்த மகிழ்ச்சியில அப்படியே அவர் வந்து பூரிப்படைஞ்சு இனிப்புகள் செய்ய ஆரம்பிப்பான். இதோட கதை முடிஞ்சிடும். ஒரு குறி சொல்லியும் ஒரு கெட்ட சகனத்தை ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா எவ்வளவு அழகாக மகிழ்ச்சியான ஒரு பெண்ணா மாத்திட்டார் அப்படிங்கிறத அந்த கதையில சொல்லியிருப்பாரு. அவருடைய மொழி அபாரமானது அப்படின்னு சொன்னல, அதுக்கு ஒரு உதாரணம், அது ஒரு வரி வரும். அந்த கிறிஸ்துமஸ் தினத்தின் புத்தாண்டு கொண்டாட்டத்தை யார் தலையிலேயோ சுமக்க வைக்கப்படும் பெட்ரோமாக்ஸ் லைட்டின் வெளிச்சம் அடைகாத்து கொண்டது அப்படின்னு முடிப்பார். நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது அந்த ஊர்வலம் போகும்போது பெட்ரோமாக்ஸ் லைட்டை தலையில வச்சுக்கிட்டு அந்த ஊர்வலம் நடக்கும். அந்த வெளிச்சம் அந்த கிறிஸ்துமஸ் தினத்தோட கொண்டாட்டத்தை அப்படியே பாதுகாத்துட்டு இருக்கான் அப்படின்னு எழுதப்பட்டு அப்படி ஒருப்பட்ட ஒரு மொழி ஆளுமையை கொண்டவர் நம்முடைய எழுத்தாளர் கவா செல்லத்துறை. சிறுகதை தொகுப்புகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் நேரடியாக பழகிய ஆளுமைகளை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் ஒவ்வொன்றும் அந்த ஆளுமைகளுக்கு இதுவரை வாழ்க்கையில் கிடைத்த விருதுகளிலேயே மிகச்சிறந்த விருது என்று நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஃபிளாஷ், ஒரு மின்னல் வெளிச்சத்தை அப்படியே ஒரு சீனை காமிச்சு அந்த ஆளுமையை அப்படியே உங்க மனசுல குத்திடுவார். அதுக்கப்புறம் அந்த ஆளுமையை உங்களால அந்த 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 காட்சியோட மட்டும்தான் நீங்க கவனிக்கவே முடியும், பார்க்கவே முடியும். அப்படி ஒரு ஆளுமை, அப்படி ஒரு கட்டுரைகள். அந்த கட்டுரைகள் அதை படிச்சவங்க எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கலைஞனா, ஒரு எழுத்தாளனா என்னால் உணர முடியுது. அவ்வளவு அற்புதமான கட்டுரைகள். இயக்குனர் பாலுமகேந்திரா பற்றி, மம்முட்டி பற்றி, பாரதி ராஜா பற்றி, இப்படி எத்தனையோ பேரை பற்றி, கந்தர்வனை பற்றி, ஜெயகாந்தனை பற்றி, எல்லாமே ஒரு ஃபிளாஷ். அந்த ஃபிளாஷ் அதற்கு முன்பு இருந்துக்கல, அதுக்கு அப்புறமும் இல்லை. அந்த ஃபிளாஷ் பவா உருவாக்குறது, அவர் கவனிச்சது, அவருடைய அனுபவத்தில் அவர் என்ன கற்றுக்கிட்டாரோ, அவர் என்ன பார்த்தாரோ அதை அப்படியே காமிப்பாரு. ஒரு சின்ன உதாரணம், பாலுமகேந்திரா பற்றி ஒரு இடத்துல சொல்றாரு. பாலுமகேந்திரா எத்தனையோ அற்புதமான படங்களை எடுத்திருக்கிறாரு, எத்தனையோ காட்சிகளை கொடுத்திருக்காரு. இவர் யாத்ரா அப்படின்ற ஒரு படத்தை சொல்லுவாரு அவருடைய கட்டுரையில. பாலுமகேந்திரா பற்றிய கட்டுரையில எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற தொகுப்புல அந்த கட்டுரை இருக்கு. அந்த புத்தகம் வெளியில இருக்கு. நீங்க எல்லாம் தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுப்பேன். இதில் அந்த மாதிரி ஒரு தொகுப்பை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய கலை, உங்களுடைய மனம் இன்னும் மேன்மை அடையும் நண்பர்களே. அவ்வளவு அற்புதமான கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு அந்த தொகுப்பு. அதுல அந்த யாத்ரா அந்த கதையில ஒரு மம்முட்டியும் சோபனாவும் காதலர்கள். ஒரு விதிவசத்தால் மம்முட்டி சிறைக்கு செல்ல நேரிடும். நீண்ட காலம் சிறையில் இருப்பார் மம்முட்டி. அவர் சிறையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுவார் சோபனாவுக்கு, நான் திரும்பி வரப்போறேன், இந்த தேதியில ரிலீஸ் ஆகி இந்த தேதியில நான் வர்றேன், எனக்காக நீ இன்னமும் காத்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை நீ காத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா நான் அந்த பேருந்துல இருந்து நான் கீழே இறங்குவேன். ஆனா நீ காத்திருக்க இல்லை அப்படின்னா உனக்கு ஆல்ரெடி வேற பாதை கிடைத்து விட்டது என்றால் நான் அப்படியே அந்த பேருந்தில் அந்த பயணத்தை தொடர்வேன். அதற்கு என்ன நீ செய்யணும் அப்படின்னா, மலை கோயில் மேல இருக்கிற அந்த கிருஷ்ணன் கோயில் இருக்குல்ல, மலையின் மேல் இருக்கிற அந்த கிருஷ்ணன் கோயில்ல ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வை. அந்த அகல் விளக்கை நான் பேருந்திலிருந்து பார்த்து விட்டேன் என்றால் அங்கு நான் இறங்கி விடுவேன். எனக்காக நீ இன்னமும் காத்திருக்கிறாய் என்று நான் உணர்ந்து கொள்வேன் அப்படின்னு எழுதுவார். படத்தோட இறுதி காட்சி அது. பஸ் வந்து அப்படி திரும்பும், அந்த மலை முகட்டில் வந்து அப்படி திரும்பும் போது அந்த மலை முழுவதும் வெளிச்சமா இருக்கும் தோழர்களே. அந்த மலை முழுவதும் அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். அப்படி முடிப்பார் பாலுமகேந்திரா. இப்படி
இப்படி ஒரு அற்புதமான காட்சியை பாலுமகேந்திரா எடுத்திருக்காரு. அதை இது மாதிரி பல காட்சிகள் பாலுமகேந்திரா படத்துல வந்திருக்கு. ஆனா இந்த காட்சியை அடையாளப்படுத்துறால ஒரு கலைஞர், அது எழுத்தாளர் மட்டுமே செய்யக்கூடியது. அது பவா செல்லதுரை போன்ற மகத்தான கலைஞர்கள் மட்டுமே செய்யக்கூடியது. இப்படி தன்னுடைய தொகுப்புக்காக மிகச்சிறந்த பரிசுகளை பெற்றிருக்கார். தமிழ்நாடு அரசோட விருதுகளை பெற்றிருக்கார். திருதை தொகுப்புக்காக பெற்றிருக்கார். இப்படிதான் எனக்கு அறிமுகம். திடீர்னு ஒரு நாள் கதை சொல்லியா அவதாரம் எடுக்கிறேன். பல இலக்கிய கதைகளை ஒரு 1000 பேர் 500 பேரை தாண்டி படிக்காத எந்த இலக்கிய கதையும் எந்த தீவிர இலக்கியமும் 1000 பேருக்கு மேல படிச்சதில்லை தோழர்களே. இப்போதும் அப்படிதான். அந்த கதையை தன்னுடைய பாணியில் சொல்ல ஆரம்பித்து லட்சக்கணக்கான பேரை அந்த கதையை கொண்டு சென்றார். ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் இருக்க ஒரு பெரிய நாவல், ஜெயகாந்தனுடைய அற்புதமான நாவல். அதுல வர என்ட்ரி மாதிரி ஒரு மனிதனா நம்ம இருந்தோம்னா அது அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு நாடோடி மனநிலை கொண்ட ஒரு கலைஞன் அவன். அந்த கதையை அவர் சொல்லி 9 லட்சம் பேர் இது வரைக்கும் யூடியூப்ல பார்த்துருக்காங்க. அப்போ 9 லட்சம் பேருக்கு ஜெயகாந்தனின் கதையை கொண்டு சென்றிருக்கிறார். அது மகத்தான பணி தோழர்களே. அந்த ஒரு காரியத்துக்காகவே பவாவிற்கு பல முறை நம்ம தலை வணங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கலைஞனை, ஒரு எழுத்தாளனை இந்த மருதம் பொங்கல் விழாவிற்கு சிறப்புரையாற்ற இங்கு ஒரு கதையாளரை நிகழ்த்துறதுக்கு அழைச்சிருக்கிறது அப்படிங்கிறதும் அவர்கள் ஒத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கிறதும் நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மாபெரும் கௌரவம் தொடர்களை. அவரை அன்பு நண்பர், எழுத்தாளர், கதை சொல்லி, நடிகர், இப்படி எத்தனையோ அவதாரம் எடுத்தார் அவர். ஆனா அடிப்படையில ஒரு சிறந்த மனிதாபிமானி. எந்த இலக்கியவாதிக்கு எந்த பிரச்சனைனாலும் எந்த நைட்ல கூப்பிட்டாலும் உடனடியாக உதவக்கூடிய ஒரு மனிதாபிமானி. அப்படிப்பட்ட சிறந்த மனிதாபிமானியை நான் கதையாக நிகழ்த்த அழைக்கின்றேன். ஒரு 40 வருடம் கழித்து சுந்தரராமசாமி ஒரு முறை திருவண்ணாமலைக்கு பேச வைத்தோம். அவர் பேசுகிற போது நான் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறேன் என்று ஆரம்பித்தார். நான் சந்தோஷமான மனநிலையில் இல்லை. அதுக்கு ஒரே காரணம், கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் பயணம் பண்ணி ஒரு 6-7 நாட்கள் செலவு பண்ணி என்னுடைய இலக்கியத்தை அல்லது நான் தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் இவ்வளவு தூரம் பயணித்தேன். நான் மிக நிச்சயமாக ஒரு தொழில்முறை பேச்சாளர் கிடையாது. எவ்வளவு காசு கொடுத்தும் என்னுடைய இலக்கியத்தை, என்னுடைய உரையை யாருமே விலைக்கு வாங்கிவிடவே முடியாது. அதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மனிதர்களுக்கான கொண்டாட்டங்கள், கேளிக்கைகள் மட்டும்தான் நம்மை, குறிப்பாக வெளிநாடு வாழ் தமிழர்களை வாழ வைக்கிறது. அது கூட இல்லை என்றால் அவர் வாழ்க்கை இன்னும் நெருமையாகவும் இன்னும் தன்மையாகவும் போய்விடும் என்பதை நான் முற்றிலுமாக அறிந்திருக்கிறேன். ஆனால் கலைஞருடைய மனநிலை என்பது முழுக்க முழுக்க நுட்பமானதும் ஹைலி சென்சிட்டிவ் தன்மை கொண்டதுமாக நான் நினைக்கிறேன். இப்போ கடைசி 2 பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சுவாங்க, அதில் ஒருத்தர் கூட இந்த அவையில் இல்லை என்பது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆர்கனைசர்ஸ் வந்து நம்ம இன்னும் 10 நிமிஷம் பொறுத்து கூட பேசலாம். அவர்கள் இங்கே தான் இருப்பாங்க, வெளியே தான் இருப்பாங்க. அவர் வந்து அந்த கொண்டாட்டங்கள் முடிந்தோடனே எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. நாம் வாழ்க்கையை பற்றி, இலக்கியத்தை பற்றி, மனிதனுடைய ஆத்மாவாக இருக்கிற நம்முடைய நிலப்பரப்பை பற்றி, இப்படி பல விஷயங்களை ரத்தமும் சதையுமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கூச்சலும் குழப்பங்களுக்கு நடுவில் நானும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுங்க, எனக்கு 4 நாள் ரூம் போட்டு கொடுங்க, கொஞ்சம் பணம் கொடுங்க என்று வாங்கி கொண்டு போகிற ஒரு சராசரி பேச்சாளரோ எழுத்தாளரோ நான் இல்லை. எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி, இங்கே வருவதற்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்தது. மன்னார்குடியில் என்னுடைய வாசகர் கேட்டார் என்பதற்காக நான் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் இருக்கிறேன்.
கிட்டத்தட்ட 1000 பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள. அது ஒரு லைன்ஸ் கிளப்பினுடைய இன்டர்நேஷனல் மாநாடு. முழுக்க முழுக்க 4 மணி நேரமும் இவர் அவரை பாராட்டுறது, அவர் இவரை பாராட்டுறது, அவர் இவருக்கு ஷால் போடுறது, இதெல்லாம் தப்புனே சொல்ல. ஆனால் அட்லீஸ்ட் இங்கே உட்காந்துக்கிறவன் ஒரு ரைட்டரை ரொம்ப சென்சிட்டிவாக எழுதுறவன் பேசுகிறவன் கிடையாது. அவனை உட்கார வச்சுட்டு இவ்வளவும் பண்ணக்கூடாது என்கிற குறைஞ்சபட்ச நான் அவங்க என்னை பேச சொல்லும்போது நான் சொன்னேன், சாரி இப்படிலாம் என்னால் பேச முடியாது, நான் போய் சேரில் உட்காந்தேன். மொத்தம் 1000 பேர் அப்படியே சன்னாயினாங்க. அப்புறம் திடீர்னு யாரோ அந்த லைஃப் ஒருத்தர் ஏன்னு சொல்லி மேடையிலேயே 2 காலையும் பிடிச்சினார். சார் நான் 200 கிலோமீட்டர் பயணித்து நீங்கள் பேசுறீங்கன்னா சார் வந்திருக்கேன், நீங்கள் பேசாமல் போயிட்டீங்கன்னா எங்கள் ஊருக்கே அவமானம் சார் அப்படின்னா. ஏன்னா இதை டக்குன்னு மனசை மாற்றிக்குவேன். செஞ்சுக்காக தான் நான் வந்தேன். மருதம் இவங்க பண்ணுற இந்த ஒர்க்கெல்லாம் பயங்கர அமேசிங் ஒர்க். எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு கல்வி கொடுக்குறது, ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் தனித்தனியாக நாங்கள் பண்ணிடுறோம். நான் என்ன பார்க்கணும் அல்லது நான் பேசுறதை கேட்கணும் அப்படின்னு குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல ஒரு 20-25 பேர் இருந்தது. அவங்க எல்லாருமே மீட் பண்ணேன் இந்த 2 ஹவர்ஸில். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்னோட உங்களை பார்க்க தான் சொன்னேன். உங்களை என்னை அறிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் ஒரு 3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருவேன் என்னுடைய நண்பர்களுடைய சொல்றதுடைய உதவியால். அந்த 3 பேருமே எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத. அதில் ஒருத்தர் கஸ்தூரி கான்பேர் அவங்களுக்கு ஒரு ட்ரை சைக்கிள் வச்சாங்க, அந்த 3 சக்கர சைக்கிள். உங்களுக்கு தெரியும், ஜப்பான் மாதிரி ஒரு குளிரான நாடு கிடையாது நம்ம நாடு இல்லையா. இந்த வேகாத வெயிலில் அந்த அக்கா அந்த ட்ரை சைக்கிளை மிதிச்சு எடுத்து போய் காய்கறி விற்பாங்க. நான் 2 வருஷம் அவங்கள ஃபாலோ பண்ணேன். என்ன அவங்ககிட்ட நான் பார்த்த சிறப்பம்சம்னா, அவங்ககிட்ட தராசே கிடையாது. யார் போய் 1/2 கிலோ கத்திரிக்காய் கொடுங்க அப்படின்னாலும் அப்படி மாறி போடுவாங்க. எங்கள் வீட்டில் எதுவுமே நிறுத்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்காங்க. நான் ஒரு நாள் அந்த அக்கா போய் கேட்டேன், அக்கா இது ஒரு நஷ்டம் வரலையாக்கா அப்படின்னு கேட்டோம். அவன் சொன்னாங்க, உயிரோடு தான் இருக்கிறேன், 3 வேளையும் தான் சாப்பிட்றேன், ஒன்றும் அழியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்கா எங்கே வாழுறாங்க அப்படின்னு போய் பார்த்தப்போ ஒரு தென்னந்தட்டி போட்ட ஒரு 10க்கு 10 தான் அவருடைய வீடு, அறை, நம்ம சொல்கிற பெட்ரூமு, டபுள் பெட்ரூமு, அட்டாச்சு பாத்ரூமு, இன்னும் லொட்டு எல்லாமே அதான். ஆனால் அந்த அக்காவுடைய மனசு இந்த கத்திரிக்காயை வாரி மனுஷங்களுக்கு கொடுக்கணும். நான் அந்த அக்காவுக்காக ஒரு 12 லட்சம் ரூபாயில் ஒரு வீடு கட்டி அந்த சாவியை அந்த அக்கா கொடுத்தேன். அப்படியே ஒரு புலங்காக மறைகிற டைம் இல்லாது, அது நமக்கு தான். அந்த அக்கா சரி ரைட் போ அப்படின்ட்டு பைக்கில் அந்த ட்ரை சைக்கிள் எடுத்துன்னு மறுபடியும் காய்கறி விற்க போயிடுச்சு. இலக்கியத்தினுடைய மேன்மை என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் எல்லாரும் வந்துட்டோம், இடம் பெயர்ந்து வந்திருக்கோம், மைக்ரேட் ஆகி வந்திருக்கோம். ஆனால் நமக்கு எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறோம். நம்ம ஏதோ ஒன்றை நாம் தவற விட்டுருக்கோம். ஏதோ ஒரு தொடுதல் நமக்கு தேவையாக இருக்குது. சாப்பியாப்பா என்கிற குரல் நாம் தவறவிட்ட குரலில் ஒன்று என்று நான் கருதுகிறேன். எப்படா இருக்கிற என்று கேட்கிற குரல்கள் எல்லாம் நாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பதாக நினைக்கிறோம். அதாவது இல்லை நண்பர்களே, ஒரு இலக்கியவாதியுடைய வேலை என்னவென்று நான் கருதுகிறேன் என்றால், தொடர்ந்து இதை நமக்கு ஒரு இலக்கியவாதி மட்டும்தான் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார். மனிதர்கள் கிடைக்கிற அற்ப சந்தோஷத்தில் எல்லாவற்றையும் தான் அடைந்து விட்டதாக நிம்மதியாக இருக்கிறார். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஒரு மனிதனை பார்த்து கை கொடுக்கும் போதே நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நான் இன்னும் எப்படி பணக்காரன் ஆகலாம், நான் இன்னும் ஊரில் எப்படி பல நிலங்களை வாங்கி போடலாம், நாம் இன்னும் 2 கார் எப்படி வாங்குவது என்கிற பெருமிதங்களில் அல்லது பெருமைகளில் அமிழ்ந்து போகிற மனிதர்களை ஒரு வகையில் சட்டையை பிடித்து இழுத்து நில்லு, என்ன ஆயிட்ட, நீ நேற்று வரல எங்க இருந்த, எப்படி படிச்ச, எப்படி இங்க வந்த என்று மறுபடியும் மனிதர்களை பார்த்து ஒரு இலக்கியவாதி தான் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களோடு நான் என்னென்னவோ பேசணும், என்னென்னவோ உங்களோட என்னை
பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற பெருமிதத்தோடு வந்தேன். ஆனால் எல்லாமே வடிந்து போகிற ஒரு மனநிலைக்கு இந்த 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 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் மனிதர்களுக்கு முழுக்க முழுக்க தேவையானது என்று நான் கருதுகிறேன். இதற்கு எதிரானவர்கள். ஆனால் இது மட்டும்தான் வாழ்க்கையா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதைத்தான் புதுமைப்பித்தன் தன்னுடைய வாழ்நாளின் பல இடங்களில் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நாம் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா என்று கேட்கிறார். ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு டைரியில் முதல் பக்கத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய வாசகம் இது என்று கருதுகிறேன். நான் வாழ்கிறோம் என்பது உண்மைதான். ஆமாம், என்கிட்ட 2 கார் இருக்குது, ஊரில் போனால் ஒரு கார் இருக்குது, எங்கே போனாலும் 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற வசதிகள், இவ்வளோ கார்டு இருக்குது, இவ்வளோ கிரெடிட் கார்டு இருக்குது. லைஃப் முடிஞ்சிச்சா, அவ்வளோதான், வாழ்க்கைக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே வேணாமா என்கிற ஒரு கொஸ்டினை, ஒரு கேள்வியை ஒரு எழுத்தாளன் அவங்களுடைய ஆத்மா மாதிரி ஒரு முன்னால் எழுத்துக் கொண்டே இருக்கிறார். நண்பர்களே, 50 வயதுகளை கடக்கின்ற போது செந்தில்குமாருடைய புத்தகத்தை, செந்தில்குமாரை நீங்க அவார்ட்லாம் கொடுத்தீங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்துது. ஆனால் எனக்கு என்னன்னா, செந்தில்குமார் என்கிற மன்னார்குடியிலிருந்து ஜப்பானில் 21 வருஷமா இருக்கிற ஒரு மனிதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், சோகால்டு அவருடைய இலக்கிய செயல்பாடுகள், அவர் ரொம்ப ஆக்டிவா இருப்பார், அவர் இந்த கூட்டத்துக்கு அது இல்லை. அவர் 2 முக்கியமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 20-25க்கு மேற்பட்ட மிக மிக அற்புதமான துல்லியமான சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். நான் கடந்த 10 நாட்களாக எனக்கு போன் பண்ற எல்லாத்தையும் அவர் எழுதுற ஒரு கதையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அப்படியே வியந்து பாருங்க, இப்படி ஒருத்தர் எழுதியிருக்காங்களான்னு கேட்குறேன். என்கிட்ட ஆக்டர் சிவகுமார் டெய்லி பேசுவார். நான் அவர்கிட்ட, சார் நான் இன்னைக்கு ஒரு புது கதை சொல்கிறேன் சார், இது எழுதுனவர் யாரான்னு கேட்டேன். ஜப்பானில் இருக்கிறார் சார், நீ போனா என் சார்பாக அவருடைய நெத்தியில் ஒரு முத்தம் கொடு என்று சொல்லியிருக்கிறேன். கலைஞனுக்காக மிகப்பெரிய அங்கீகாரம் இதுதான். நான் என்ன சொல்றேன்னா, செந்தில்குமாரை நீங்க எப்படியும் அறிந்து கொள்ள வேண்டாம், அது தேவையே இல்லைனால் ஸ்தூலமா இந்த மேடையில் நின்று அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம் அவசியமே இல்லை. அவர் எழுதின புத்தகங்கள் வெளியே வச்சிடும். ரொம்ப சென்சிட்டிவா அந்த புத்தகத்தை எடுத்துன்னு போய் உங்களுடைய வீட்டு அலமாரியில டேபிள்ல போடு. இவ்வளவு குழந்தைகளை பார்க்கிற போதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமாக இருக்கு. துள்ளி குதிக்கிற அந்த அந்த குழந்தை பருவம் அவ்வளவு ஆசையாக இருக்குது. ஆனால் இந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க போகிறோம்? அந்த குழந்தைகளுக்கு ஜெயகாந்தன் என்றால் யார் என்றே தெரியாது, அந்த குழந்தைகளுக்கு பிரபஞ்சன் என்றால் யார் என்றே தெரியாது, புதுமைப்பித்தன் என்றால் சுந்தராமசாமி ஒன்றுமே தெரியாது. இது ஜப்பானில் வளர்கிற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை நண்பர்களே, தமிழ்நாட்டில் வளர்கிற குழந்தைகளுக்கும் இதேதான் தெரியும். ஒரு பையன் ஜெயகாந்தனை தெரியாமல், பிரபஞ்சனை தெரியாமல், சுந்தராமசாமியை தெரியாமல், அசோகமித்திரனை தெரியாமல், ஜெயமோகனை தெரியாமல் நீங்கள் நம்புங்கள், தமிழில் PhD வாங்கிவிட முடியும். அப்படி என்றால் இந்த கல்வி அந்த குழந்தைகளுக்கு எதை போதித்தது, எதை சொல்லித்தந்தது? நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆபீஸராக வேலை பார்த்தேன். 100 முறை என்னுடைய உரைகளில் சொல்லியிருக்கிறேன். 101வது முறையாக ஜப்பானில் கோபத்தோடு சொல்கிறேன். நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸராக வேலை பார்த்தேன். ஒரு கட்டத்தில் அது எனக்கு பிடிக்காமல் வேணாம் வியாஸ் விட்டு வந்துட்டு 24-25 வயதில் இளம் பெண்கள் தேவதைகள் மாதிரி அவ்வளவு அழகாக கியூட்டா என் பொண்ணுங்க மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியராக EBயில் ஜாயின் பண்ணுவாங்க. அவளுக்கு முதல் மாத சம்பளமே 40-45,000 ரூபாய். அவங்க அமெரிக்காவுக்கு ஜப்பானில் கூட போவாங்க. நம்ம ஊர்லேயே 50,000 ரூபாய் சம்பளம் தான் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுக்கிற ஒரு பெண் 24 வயதில் என்கிட்ட கேட்குறா, பாபா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் என்று கேட்குறாங்க. என்ன பழக்கமா? நாங்களே காசு வாங்கி போயிடலாமா, நீங்கள் வாங்கி சாயங்காலம் பிரித்து கொடுத்துக்கலான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. 24 வயசுல ஒரு பொண்ணுக்கு நம்முடைய கல்வி முறை EB ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு அங்கே ஒரு இழிச்சவனாக இருப்பான். அவனே எல்லாத்தையும் காசு வாங்கி சாயங்காலம் உங்களுக்கு பிரித்து 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் பிரித்து கொடுப்பான் மகளே என்று சொல்லிக் கொடுக்கும் என்றால் இந்த கல்வி இந்த குழந்தைகளுக்கு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். கல்வி கூடங்கள்
வெறும் மதிப்பெண்கள் எடுப்பதற்கும் வெறும் ஒரு வேலையை வாங்குவதற்கு மட்டும் இந்த குழந்தைகளை உருவாக்கும் என்றால் அந்த அந்த கல்வி ஒரு சமூகத்தை சீரழித்துவிடும், ஒரு தேசத்தை ஒன்றுமில்லாதவர்களாக மாற்றிவிடும். அந்த குழந்தைகளை மனிதநேய மிக்கவர்களாக, இறையாண்மை மிக்கவர்களாக, ஒரு சக மனிதனின் துன்பத்தை பார்த்து துயரப்படுபவர்களாக மாற்ற வேண்டாமா? சுனாமி வந்துச்சு, அப்படியே இந்த மானுடமே கதி கலங்கி போச்சு. அப்புறம் இப்ப கோவிட் வந்துச்சு, இந்த மானுடமே கதி கலங்கி போனது மாதிரி நடித்தார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு ஒரு சேஞ்சுமே பெருசா வரல, பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் அவன் வந்து பதறிட்டான், இது எல்லாமே இல்லாமல் போயிடுவோம் என்று பதறிட்டான். அப்ப இவ்வளவு பெரிய இயற்கையின் சீற்றங்கள் வருகிற போதுதான் நாம் பதறுவோமோ. மற்ற நேரத்தில் இந்த பதட்டமோ, இந்த மனித நேயமோ, இந்த சக மனித அன்போ நமக்கு வரவே வராதா? இன்னும் இந்த மனித வாழ்க்கை என்பதே நாம ஒருத்தர் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம 2 குழந்தைகளை பெற்றுன்னு அந்த குழந்தைகளுக்கு கூடுமான வரையிலும் ஒரு பெருமிதமான சொத்து சேர்த்து வைத்து விட்டு செத்து போவது என்பதுதான் 90% மனிதர்களின் வாழ்க்கையாக இருக்கிறது என்பது. இதை தாண்டி ஒருத்தர் 2 பேர் தான் இந்த பக்கம் காண்பித்தார். சமூகம், தேசம், நட்பு என்று ஒருத்தர் 2 பேர் தான் இந்த பக்கம் காண்பிக்கிறார். அந்த ஒருத்தர் 2 பேருக்காகத்தான் மழை பெய்வதாக நான் நினைக்கிறேன். இன்னும் வயல்வெளிகளில் விவசாயம் நடப்பதாக நினைக்கிறேன். அந்த ஒருத்தர் 2 பேருக்காகத்தான் இன்னும் இந்த உலகம் ஈரமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதுவும் இல்லாமல் போய்விட்டால் இந்த ஒட்டுமொத்த குளோபலும் ஒரு சுடுகாடு மாதிரி மாறி வருவதற்காக என்ன லைஃப்ல யாருக்கு எது இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நீங்கள் போனால் ஒன்றுமே இல்லை. எனக்கு இங்க 2-3 பேர் எனக்கு கந்தர்வனை ஞாபகப்படுத்தினார். கந்தர்வன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நர்சரி ஆபீசராக வேலை பார்த்தார். நண்பர்களே, தான் என்ற ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவருடைய கலெக்ஷன்ல போய் நீங்க படிவாங்க. தான் கதை, அதுதான் மருதம் அமைப்புக்கு என்னுடைய இந்த பொங்கல் பரிசு என்று கருதுகிறேன். அந்த கதை தான். ஒரு எழுத்தாளன் உங்களுக்கு ஒருபோதும் ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து விடவே முடியாது. ஒரு எழுத்தாளன் ஒருபோதும் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஒரு எழுத்தாளனிடம் இருப்பதற்கு மிகப்பெரிய சொத்து அவருடைய சொல், அவருடைய வார்த்தை. அதைத்தான் இந்தியாவிலிருந்து நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க முடியும். நாங்கள் ஒரு கந்தர்வனுடைய ஒரு கதையை நீங்கள் வைத்து, ஒரு சின்ன கதை. அந்த கதையின் பெயர் தான். அந்த கதையை கந்தர்வன் இப்படி எழுதுகிறார். நான் சாயங்காலம் 5:30 மணிக்கு டீ குடிக்கலான்னு எங்க கேன்டீனுக்கு போனோம். டீ குடித்துக் கொண்டிருக்கும் போதே எதிரில் ஒரு டாக்டர் வீடு. மேடம் ப்ளீஸ் மேடம். இவங்க டீ குடிச்சிருக்கும் போதே எதிரில் ஒரு டாக்டர் வீடு. டாக்டர் வீட்டில் ஒரு வயசான அம்மா தன் கணவனை அப்படியே அரவணைச்சு மேலே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் மாடியில் டாக்டர் இருக்காரு. இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த அம்மா கையை விட்டுட்டு தான் நாலு மேலே இருந்து கீழே விழுந்தாங்க. எல்லாரும் ஓடி போய் தூக்குறாங்க. பயங்கர ப்ளீடிங், ஒரே பதட்டமாயிட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல நாளுங்க. எல்லாரும் தூக்கி மறுபடியும் அந்த டாக்டர்கிட்டே போறாங்க. அவர் பார்த்துட்டு குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் தூக்கி வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் தான் தூக்கி வந்தேன். ஒரு 100 ரூபாய் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து காசு கொடுக்க கேட்குறேன். இவன் வீட்டுக்கு தான் போனாங்க அந்த பேஷண்ட். இந்த டாக்டருக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாங்க. அந்த சமயத்திலையும் 100 ரூபாய் ரொம்ப கான்சியஸ். அதான் கல்வி முறை, அதான் தமிழ்நாடு இந்தியாவுடைய கல்வி முறை அப்படித்தான் சொல்லிக் கொடுத்துருக்கு. எல்லாவற்றிலும் காசு பாரு என்று சொல்லிக் கொடுத்துருக்கு. இல்லை என்றால் ஒரு சும்மா ஜொரம் அப்படின்னு போன ஒரு MRI ஸ்கேன் எடு அப்படின்னு சொல்லிட்டு 2,500 ரூபாய் கமிஷன் வாங்குகிற ஒருத்தர் நான் எப்படி டாக்டர்னு சொல்ல முடியும்? நான் எப்படி அவனை கடவுளுக்கு நிகரான டாக்டர் என்று நான் எப்படி அவனை கையெழுத்து கும்பிட முடியும்? கல்பச் என்று சொல்லுவேன். அவங்க திருடன் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். இந்த டாக்டர் போய் செக் பண்ணிட்டு 100 ரூபாய், இவங்க 100 ரூபாய் எடுத்துக்கிறார். கீழே அந்த ஆளை தூக்கி வந்துட்டு பார்த்தா 100 பேர் அவன் கீழே விழுந்த போது கூட இருப்பார்கள் நண்பர்களே. இப்ப பார்த்தா ஒரு 10 பேர் இருப்பாங்க. மீதி 90 பேர் ரெகுலர் லைஃபுக்கு போயாச்சு. சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்டாச்சு. டிஃபன் சாப்பிட்டு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் பாலும் பழமும் சாப்பிட்டு நைட்டு தூங்க போகிறாரு. ஒரு
ரெகுலர் லைஃபுக்கு அந்த மனிதன். ஏன் இந்த வருடம் நீங்கள் வந்து இதுக்கு வந்துருக்கீங்க, ஜப்பானுக்கு வந்துருக்கீங்க, நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க, வீட்டுக்கு பணம் போடுறீங்க, நீங்கள் இங்கே எல்லா சொபிஸ்டிகேஷன் வந்து வாழப்போறீங்க. எதுக்கு மருதம்? மனிதனுக்கு வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுது. இதை தாண்டி நாம பெற்ற இந்த வாழ்க்கையை தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் ஒரு 1000 பேராவது பெற வேண்டும் என்கிற பேராசை தானே. எல்லாமே போயிட்டாங்க. இவர் கேட்குறாங்க நம்மாவை பார்த்து, காசு வச்சுக்காமா கேட்குறாரு. நம்ம சொல்றேன், இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே பக்கத்து வீட்டில் இருந்து 50 ரூபா கடன் வாங்கிடுங்க சாமி என்று சொல்லுது. ஒரு அம்பாசிடர் காரில் அந்த மனுஷனை ஏற்றி கொண்டு என் வீட்டுக்கு போ என்று அவர் சொல்லுகிறார். அவர் வீட்டுக்கு போய் அவருடைய பெண்ணுக்கு கல்யாணத்துக்காக பிஎஃப் லோன் போட்டு வைத்திருந்த 12,000 ரூபாயோ 13,000 ரூபாயோ பணத்தை எடுத்துக்கொண்டு கார் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜை நோக்கி போகிறது. 2 இடத்தில் இந்த கதையை எழுதின கந்தவனுக்கு ஒரு பெருமிதம் நிரம்பி வழிகிறது. 100 பேர் வந்தார்கள். 100 பேரில் 10 பேர் தான் மீண்டார்கள். 10 பேரும் இப்பொழுது போய்விட்டார். 9 பேரும் போய்விட்டார்கள். நான் மட்டும்தான் இந்த மனுஷனோடு இருக்கு. இவன் என்ன ஜாதி, இவன் என்ன மதம், எதுவும் எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் மனிதநேயம் மிக்க மனிதனாக இருக்கிறேன். அதற்கு காரணம் நான் படித்த மார்க்சியம், அதற்கு காரணம் என்னுடைய மனித நேயம், அதற்கு காரணம் என்னுடைய தொழிற்சங்க வாழ்க்கை. இதெல்லாம் தான் இவனை சுமக்க வைக்கிறது. யார் என்றே தெரியாத இவனை என்னுடைய மடியில் கிடைத்திருக்கிறது. ரத்தம் என் தொடை வழியாக கீழே இறங்குகிறது. நான் எத்தனை உன்னதமான மனிதன் என்கிற பெருமிதம் அவனுக்கு நிரம்பி விழுகிறது. கார் நடு இரவு 1 மணிக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு போகுது. 1 மணிக்கு டாக்டர்கள் வந்து அவனை ஐசியூக்கு கூட்டிட்டு போய் ஒரு டாக்டர் வெளியே வந்து கேட்கிறார், இவர் யார் சார் அட்மிட் பண்ணுறது? நான் தான். உங்களுக்கும் இவருக்கும் என்ன உறவு? என்ன உறவு? 5:30 மணிக்கு முன்னால் அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. 5:30 மணிக்கு முன்னால் வரையும் அவன் என்ன ஜாதி, என்ன மதம், எதுவும் தெரியாது. ரோட்டில் அடிபட்டு விழுந்தான். அவ்வளவுதான் எனக்கும் அவனுக்குமான உறவு. டாக்டர் கேட்கிறார், பிளட் கொடுக்குறீங்களா? காப்பாற்ற முடியும். பயங்கரமா பிளட் லாஸ் ஆகிருக்கு. கந்தர்வன் எழுதுகிறார், நான் அந்த ஸ்ட்ரக்சரில் படுத்து என் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தத்தை உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சிக்குங்க என்று சொன்னேன். எடுத்துங்கன்னு சொல்ல என்று எழுதுகிறார். யாரோ ஒருத்தனுக்காக, ஊர் பேர் தெரியாதவனுக்காக என்னுடைய ரத்தத்தை உறிஞ்சிங்க என்று சொல்ல வைத்தது எது? நான் படித்த மார்க்சியம். மறுபடி இது எல்லாமே அவருக்கு தலையில் இருக்கு. நம்மளை ரத்தம் கொடுத்தாக்கிவிட்டது. அதிகாலை 3 மணிக்கு ரொம்ப டயர்டாகி அந்த எழுத்தாளர் வெளியே வருஷம். நீங்கள் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியினுடைய காம்பவுண்டை ஒட்டி பாலித்தீன் பையை போட்டு பழம் வைக்கிற மனிதர்களை இனிமேலாகிலும் காரை நிறுத்தி பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். They are unseeable persons, untouchable person இல்லை. நம்முடைய பார்வையில் அவர்கள் பார்வையில் கூட பட முடியாத மனிதர்கள் இல்லையா? ஆனால் அந்த பாலித்தீன் பையை போட்டு பிளக்ஸ் பேனரை போட்டு பழம் விற்கிற மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவர்களுக்கும் குழந்தை இருக்கிறது, அவர்களுக்கும் எல்லாமே இருக்கிறது நண்பர்களே. ஆனால் நம்முடைய பார்வையில் அவர்கள் அன்சீயபிள் பர்சன்ஸ். அப்படி ஒரு மனிதனை போய் நான் எழுப்புகிறார். அவன் தூக்க கலக்கத்தில் எழுந்திருக்கிறான். ஒரு 4.5 அடி உயரம் இருப்பான். ஒரு அழுக்கு வேஷ்டியை போட்டு கொண்டு படுத்துக் கொண்டிருக்கான். எழுப்பினவனை, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு தரியா என்று கேட்கிறார். அவன் 6 சாத்துக்குடி பழங்களை ஒன்றாய் போட்டு ஒரு ஜூஸ் போட்டு தருகிறான், ஐஸ் போட்டு தருகிறான். அதை குடித்து விட்டு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக வருகிறது. பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அவன் தூக்க கலக்கத்திலேயே அவருடைய கையில் பேண்டேட் இருக்குது. பார்த்து ரத்தம் கொடுத்தியா சார் என்று கேட்கிறார். ஆமா, ரத்தம் கொடுத்தா யாருக்குமே நான் காசு வாங்க மாட்டேன் சார் என்று அந்த அழுக்கு வேஷ்டியை போட்டு கொண்டு படுத்துக்கொண்டார். நான் தமிழ்நாட்டிலிருந்து, திருவண்ணாமலையிலிருந்து வந்து ஜப்பானில் டோக்கியோவில் இப்படி ஊர் பேர் தெரியாத இந்த குளிரான இந்த நேரத்தில் சொல்ல விரும்புவது, இந்த வாழ்க்கையில் நாம் எதுவாகவும் இருக்க வேண்டாம். அந்த அழுக்கு வேஷ்டிக்காரனின் மனநிலையோடு இருந்து விட்டால் போதும் என்று கருதுகிறேன். மற்ற எதுவுமே அவனுக்கு எந்த பெருமிதமும் இல்லை.
அவன் எந்த பதிலுக்கும் காத்திருக்கவில்லை. ஒருவேளை சங்கம் என்று, இயக்கம் என்று, மருதம் என்று என்ன பெயரில் வேண்டுமானால் இயங்குகிற எல்லோருமே ஒரு வகையில் என்னுடைய பார்வையில் அந்த அழுக்கு வேஷ்டிக்காரர்கள் தான். அவர்கள் கொஞ்சம் மேன்மையாக இருக்கலாம், கொஞ்சம் கீழ்மையாக இருக்கலாம். நோ கிளைம். இந்த சமூகத்துக்காக நாம் வேலை பார்க்கிறதுக்கு எந்த பிரதிபலனும் நமக்கு இல்லை. அப்படி ஒரு மனநிலை தான் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த மனநிலையைத்தான் இலக்கியவாதிகள் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அங்கிருந்து தான் நான் இன்னும் ஒரு 20-25 நிமிஷம் உங்களோடு பேச வேண்டும் என்று கருது. இந்த பார்த்து நிறைய பெண் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு அம்மா வந்து இங்க டான்ஸ் ஆடின எல்லாருலேயும் நீதான் சூப்பர் என்று அவருடைய குழந்தையை தூக்கினதை நான் பார்த்தேன். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த 100 குழந்தைகளுடைய அம்மாக்களையும் லைனாக இருக்கு. அவங்க குழந்தைகளை தூக்கினா இந்த 100 பேர்ல நீதான் சூப்பர் என்றுதான் 100 பேருமே சொல்லியிருப்பார்கள். அதுதான் சூப்பர். அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு கவிஞன், ஒரு பொய்ட் என்பவன், செந்தில்குமார் சொன்னால ஒரு எழுத்தாளர் என்பவன், ஒரு கவிஞன் என்பவன் சோ சென்சிட்டிவ். அவன் நீதான் சூப்பர் என்பதோடு போவன் ஒரு பேரண்ட், ஒரு தாய். அதற்கு பிறகு டிராவல் பண்ணி அந்த பெண்ணின் வாழ்க்கையை சித்தரிப்பவனுக்கு அல்ல, அவன் தான் ஒரு கவிஞன். நான் சமீபத்தில் 2 இடங்களில் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப உலுக்கிவிட்டது. எனக்கு மானசி என்ற ஒரு மகள் இருக்கிறார். அவளுக்கு ஒரு MSW படிக்கிறார். அவள் +1 படிக்கிற போது அவளுக்கும் எனக்கும் என்ன வந்து திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருந்தாங்க. இந்த இன்விடேஷன் வந்த உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. 2 சிறப்பு அழைப்பாளர்கள், ஒன்று நான், இன்னொன்று என் பொண்ணு. என் பொண்ணு ஆக்சுவலாக +1 படிக்கிறான். +1 படிக்கிற ஒரு பொண்ணை ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற கெஸ்டாக கூப்பிட்டாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. என் பொண்ணுகிட்ட கேட்டேன், உன்னை எதுக்கு பாப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னு. இந்த கூப்பிட்டாங்க, அவங்கள போய் கேள்வி வச்சுக்கிட்டாங்க. நம்ம வைஸ் சான்சலர் கூப்பிட்டுருக்காரு, நான் அவரை போய் கேட்க முடியாது. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இவரை எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இவன் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஆயிஷா அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற தமிழ் சிறுகதையை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தான். அது பல ஆயிரம் பிறகுகள் இருக்கும் போல. அந்த கிரெடிட்டுக்காக இவனை ஒரு யூனிவர்சிட்டிக்கு கெஸ்டாக கூப்பிடுறாங்க. நம்பர்களே, நாங்கள் 2 பேரும் ஒரு காரில் ஏறி சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு மழை நாளில், ஒரு டிசம்பர் மாதத்தில் திண்டுக்கலுக்கு போகிறோம். இங்கே நிறைய பேரண்ட் இருக்குங்க. வாழ்க்கையில் இதுவரையிலும் அப்படி நிகழவில்லை என்றால் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவேற்றுங்கள். மகளோடு மட்டும் ஒரு கார் பயணத்தை மேற்கொண்டு பாருங்கள். நிச்சயமாக அந்த பயணத்தில் அம்மாக்களுக்கு இடம் தராங்க. நீங்களும் உங்கள் பொண்ணு மட்டும்தான் போகணும். இந்த அம்மாக்களை கூப்பிட்டா அங்கேயே புளிசோறு கட்டி வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கும். நம்ம ஒரு டூர் ஒரு ட்ராவல் போனதாலே தெரியாது. அப்போ நீங்கள் தனியாக போனாதான் பொண்ணு வந்து மறந்துருந்து உங்கள்கிட்ட கேட்கப்பா, தம் அடிக்காதப்பா, கேவலமாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு பொண்ணு அப்போ தான் சொல்லுவாள். அம்மா வந்து சொல்லவே மாட்டாங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே அடங்கிடும். நான் அப்படி போனோடனே போகும்போது கேட்டேன், பாப்பா உன்னை எது தான் கூப்பிட்டாங்க. அவன் சொன்னாப்பா, நீ வந்து தாஸ்தாவஸ்கி படிச்சுக்கிறியாப்பான்னு கேட்டான். படிச்சுக்கிறேன், தமிழில் தானே படித்தேன். டால்ஸ்டாய், காஃப்யூ, காமியூ அப்புறமா போயினேங்கிறான். ஒரு 20-25 வெள்ளக்காரன் பேர் சொல்கிறான். உங்கள் ஜப்பானில் கூட ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஹாருக்கி முரகாமின்னு. அவரை படிச்சுக்கிறேன்னு கேட்குறான். இல்லை பாப்பா, தமிழில் இவரெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். நீ சும்மா ஜானகிராமனை படிச்சுட்டு சுந்தரராம சாமி படிச்சுட்டு இவ்வளோ கதை விட்டுக்கிற, உன்னே கூப்பிடுறாங்க, என்னை விட்டா என்னான்ட்டா. நான் வந்து திண்டுக்கல் போகிறது பேசவே இல்லை. நண்பர்களே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க இருக்கிற சொல்ல விரும்புகிறேன் என்றால், செந்தில் உங்களுக்கு தான் முக்கியமாக உங்கள் பொண்ணை பார்த்தா அப்படியே வாரி அரைச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வீட்டில் நீங்கள் 2 பேரும் வசிக்கிறீர்கள் என்பதற்காக மட்டுமே
உங்கள் பொண்ணை நீங்கள் முழுக்க புரிந்து கொண்டீர்கள், அவருடைய ரசனையை புரிந்து கொண்டீர்கள், அவருடைய வாசிப்பின் தன்மையை புரிந்து கொண்டீர்கள் என்று எந்த அவசியமும் இல்லை. எனக்கு தான் தெரியாது, நாங்களாம் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த பொண்ணு ஏதோ ஸ்கூல் படிக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அது இவ்வளோ படிச்சுக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த 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 யூனிவர்சிட்டியில் போய் அவன் பேசினான். அது வந்து நான் லைஃப்பில் மறக்க பல இடங்களில் நான் சொல்லிட்டேன். 6 முறை ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் அழுதாங்க. சார் இந்த பொண்ணெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கவே இல்லையா. அது ஒரு இடம் அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் தமிழ் ஹிந்தி பேப்பர் வாங்கணும். ஒரு பையன் வந்து தமிழ் ஹிந்தி பேப்பர் போடுவான். அவனுக்கு ஒரே ஒரு நாள் சூடாக காஃபி போட்டு கொடுக்கணும்னு நான் விரும்புவேன். அலாரம் வச்சு அதுக்காகவே காஃபி போட்டேன். நான் அலாரம் அடித்த உடனே ஏஞ்சி ஓடி வருவேன் ஒரு காஃபி போட்டு கொடுத்தோன்னு. அதுக்குள்ளே அவன் சைக்கிள் போயிடும். ஒரு நாள் கூட என்னால் அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடிந்ததே இல்லை. ஏன் அந்த பையனுக்கு நான் ஒரு காஃபி போட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்றால், அதிகாலை 3:30 மணிக்கு தினந்தோறும் அந்த பையன் எழுதுகிறான். 4 மணிக்குள்ளாக திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று 225 தமிழ் ஹிந்து பேப்பர்களை வாங்கி தன்னுடைய சைக்கிள் கேரியரில் வைத்து கட்டுகிறான். மழையோ காற்றோ பனியோ அந்த பையன் 225 வீடுகளுக்கும் அதிகாலையில் பயணித்து ஒரு பேப்பரை எடுத்து வீசி அடிக்கிறார். ஒவ்வொரு வீட்டின் முன்னாலும் ஒரு பெல் அடிக்கிறார். எத்தனை மணிக்குள்ளாக 225 பேப்பர்களையும் டெலிவரி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அவசரமாக போய் குளித்தோ குளிக்காமலோ என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து +1 படிக்கிற சுதாகர் தான் அந்த பையன். அவனுக்கு ஒரு காஃபி கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் ஒரு நாளும் அந்த பையனின் முகத்தை ஏறெடுத்தது. நம்ம கூட படிக்கிற ஒரு பொண்ணு வீட்டுக்கு பேப்பர் போடுகிற அளவுக்கு இந்த வாழ்க்கை நம்மை கீழ்மைப்படுத்தி விட்டதே என்கிற குற்ற உணர்வில் அவனுடைய முகத்தை பார்க்காமல் கடந்து போய்விடுவார். நண்பர்களே, உங்கள் 2 பேருக்கும் வாழ்க்கை ஒரே மாறுதான இல்லை, அது வெவ்வேறு மேடு பள்ளங்களை உண்டு கொண்டது என்று 11ஆம் வகுப்பு படிக்கிற என் பொண்ணு பேசுகிற போது செத்துட்டான். வாழ்க்கை அவளுக்கு என்ன விதமான மதிப்பீடுகளை, என்ன விதமான அனுபவங்களை கற்றுத்தந்திருக்கிறது என்று என்னால் தாங்க முடியாததாக இருக்கு. நம்மளே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. நேற்று கூட என்னுடைய உரையாடலில் சொல்லி, ஒரு நீதிபதிக்கும் ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிறவர்களுக்கும் ஒரே வாழ்க்கை கிடையாது, ஒரே நீதி கிடையாது. 2 பேருக்கும் சேர்ந்து நீங்கள் போய் உபதேசம் பண்ண முடியாது. எனக்கு தெரியும் போசார் என்று பிட்பாக்கெட் அடிக்கிறோம் சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி, சட்டத்தின் பிரகாரம் அது ஒரு 6 மாசம் உள்ள இரு என்று நீதிபதி. 2 பேரும் வெவ்வேறு வாழ்க்கையை சந்தித்தார்கள். 2 பேருக்கும் வெவ்வேறு லைஃப்ல இருந்து வந்தோம். 2 பேருக்கும் ஒரே நியாயங்கள் கிடையாது. அதனால்தான் நண்பர்களே, ஜெயகாந்தன் என்ற எனக்கும் செந்தில்குமாருக்கும் சேர்ந்து பொதுவான மென்டராக நாங்கள் 2 பேருமே மதிக்கிற ஜெயகாந்தன் சொல்கிறார், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் என்று சொல்கிறார். ஒட்டுமொத்த லைஃபுக்கும் ஒரு நியாயம் இல்லை. அந்தந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை ஒரு நியாயத்தை நமக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கிறது. நான் செந்தில்குமாருடைய கதைகளை படித்துக் கொண்டே இருக்கிறேன். பயங்கர ஆச்சரியமான இந்த கதையை நான் எழுதியிருக்கணுமே என்று நினைக்கிற ஒரு கதையை அவர் ஒரு எழுத்தாளருக்கும் இன்னொரு எழுத்தாளருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பொறாமை வேண்டும். நம்மளை அந்த பொறாமை அவர் 4 கார் வச்சிருந்தா கூட இன்னொரு எழுத்தாளருக்கு என்பார். ஆனால் என்னை விட ஒரு மிகச்சிறந்த கதையை எழுதிவிட்டால் எனக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய பொறாமை. அதுதான் எழுத்து வாழ்க்கை. வெறும் சொற்களில் விளையாட்டு. இதனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை பொருளாதார ரீதியாக என்று சொல்வார். நான் ஏன் என் மகளை பற்றி இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன் என்றால், நான் சமீபத்தில் ஜெயபாஸ்கர் ஒரு கவிதையை படித்தேன். அந்த கவிதையை நான் போகிற இடமெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த மன்னார்குடியில் நான் பேச மாட்டேன், அங்கதான் இந்த கவிதையை ஆரம்பித்தேன். இந்த கவிதைக்கு பெயர் மகள் இருந்த வீடு. இவ்வளவு மகள்கள் இங்கு இருக்கிறீர்கள், மகள் இருக்கிற வீடு இல்லை நண்பர்களே. இந்த கவிதையின் தலைப்பு மகள் இருந்த வீடு. இந்த கவிதையை இப்படி ஆரம்பிக்கிறான் அந்த கவிஞன், மகளே நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்பொழுது முழுக்க முழுக்க உன்னுடையதாகவே இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறான். மகளே நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு முழுக்க முழுக்க இப்பொழுதும் உன்னுடையதாகவே இருக்கிறது. அம்மாவுடையதும் அப்பாவுடையதுமான பொருள்கள் அனைத்தும் பெருகி
பெருகிக் கொண்டிருக்கும் உன் பொருள்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஒரு ஓரத்தில் கிடக்கிறது. பாப்பா நீ போய் விளையாட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நாள் விளையாட்டாங்க ப்ளீஸ். அப்பாவுடையதும் அம்மாவுடையதுமான பொருள்கள் அனைத்தும் பெருகிக் கொண்டிருக்கும் உன் பொருள்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஒரு ஓரத்தில் கிடக்கிறது. உன் அத்தனை தோழிகளுக்கும் இதை உன் வீடு என்றே நீ அறிமுகப்படுத்தியிருக்கிறாய். நீ இவ்வீட்டில் வாழ்ந்த காலத்தில் ஐயா இப்ப நான் என் வீட்டுல தானே இருக்கேன் என்று சிங்களாக கூறியது ஞாபகத்துக்கு வருகிறது. எங்க வீட்டுக்கு வாயே என்று யாரையாவது வாஞ்சையோடு அழைப்பாய். ஐயோ நேரமாச்சு நான் என் வீட்டுக்கு போகணும் எங்கிருந்தாலும் பதட்டத்தோடு புறப்பட்டு வருவாய். உன் பொருட்டு ஒளித்து அடங்கிய ஒரு கெட்டி மேளத்திற்கு பிறகு மாமியார் வீட்டிலிருந்து என் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று யாரிடமோ சொல்கிறாய். உனக்கென்று ஒரு வீடற்றவளாக கண்டிருக்கிறேன். மாமியார் வீட்டிலிருந்து என் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று யாரிடமோ சொல்கிறாய். மகளே உனக்கென்று ஒரு வீடற்றவளாக என்று ஒரு அப்பாவின் பார்வையில் இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். நண்பர்கள் எவ்வளவு வெறுமை, இது எவ்வளவு துயரம். நான் அந்த மன்னார்குடி மாநாட்டில் பேசி முடித்த பிறகு எத்தனை கண்ணீர் கரங்களை என்னுடைய கைகளால் தொட்டால் ஒன்றும் ஒரு கவிதை தான், ஒரு சொல் தான். ஒரு சொல் ஒரு மனிதனை ஆற்றுப்படுத்துகிறது, ஒரு சொல் ஒரு மனிதனை தேர்ச்சுகிறது, ஒரு சொல் ஒரு மனிதனை அரவணைத்துக் கொள்கிறது, ஒரு சொல் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை முத்தங்களையும் ஒன்று சேர கொடுக்கிறது. அதுதான் இலக்கியத்துடைய மிகப்பெரிய எப்பயோ வாழ்ந்த தாஸ்தாவஸ்கி, எந்த நூற்றாண்டிலோ வாழ்ந்த டால்ஸ்டாய் இன்றைக்கும் நம்மோடையே பயணிப்பதற்கு அது ஒன்றுதான் நண்பர்களே காரணம். செந்தில்குமார் எனக்கு அந்த கதையை மறக்கவே முடியும். ஒரு சின்ன சாதாரண கதையை அவர் எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கார். கதையின் பெயர் காயம், சாரி அந்த கதையின் பெயர் களவு. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி சென்னையிலிருந்து மன்னார்குடிக்கு வருகிறார். உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருமே பழகிருப்போம். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி ஒரு நகரத்துக்கு வந்தால் அந்த ஊரில் உள்ள சர்க்யூட் ஹவுஸ் அவருக்கு ஒதுக்கி தரப்படும். அவருக்கு ஒரு கன்மேன் போலீஸ்காரர் இருப்பார். இதெல்லாம் புரோட்டோகால். அவருக்கு உள்ளூரில் இருக்கிற எல்லா போலீஸ்காரர்களும் ஷிஃப்ட் முறையில் சேவை செய்வார்கள். உள்ளூர் இன்ஸ்பெக்டர் வந்து ஜட்ஜை பார்த்து ஒரு சல்யூட் வச்சு சொல்றான், ஐயா அவனை கண்டுபிடிச்சியா, அவன் பேரு டேனியல் தங்கதுரை. அவன் பேர் டேனியல் தங்கதுரை. அவன் ஒரு பழைய லாரி வச்சு லோடு எடுக்கிறான். அதனோடையே சேர்ந்து ஒரு மாசத்துக்கு 4 தடவை 5 தடவை திருட்டு மணல் அடிக்கலாம். ஐயா நீங்க வரும்போது ஐயா உங்க கார் வரும்போது அவன் சரியா சைடு கொடுக்கலையா ஐயா என்று கேட்கிறார். நீதிபதி சொல்ல இல்ல அதனால நான் உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன் ஐயா வசல். டேனியல் தங்கதுரை என்கிற ஒரு வெள்ளை வேட்டியே பழுப்பு வேட்டி மாதிரி மாறி இருக்கிற அழுப்போடும் எந்த விதமான பொருட்பொருட்களுக்கும் ஆளாகாமலும் ஒரு அப்படி பார்த்தோன்னே ஒரு கௌரவமான ஆளா இருப்பாங்கல்ல, ட்ரெஸ் கோட்ல ஆள் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு திருட்டு மணல் லோடு அடிக்கிற ஆள் தானே ஒட்டி ஒதுங்கி வந்து அந்த நீதிபதி முன்னால் நிற்கிறாங்க. நின்று ஐயா வணக்கம் ஐயா, ஐயா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஏதாவது சைடு கொடுக்கணும்னா தெரியாமல் கொடுத்துருப்பேன், வேற ஒன்றும் இல்லை. நான் பார்த்தேன் அவன் சைடு வச்ச கார் போச்சு, ஆனால் நான் சரியாதான் ஓட்டினேன். அவன் பாவ மன்னிப்பு கேட்கிற துணியில் அந்த நீதிபதியிடம் பேசாம அவன் சொல்றான், டேனி என்ன ஞாபகம் இல்லை அவன் கேட்டு கேட்கிறான். டேனியல் தங்கதுரை டேனி என்று கொஞ்சமாக அழைக்கப்படுவதில் அவன் கொஞ்சம்
கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஐயா ஞாபகம் இல்லை, உண்மையிலே எனக்கு ஞாபகம் இல்லையா, நான் கூட 10th படித்தேன் மன்னார்குடியில். அவன் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். அவன் சொல்ற ஹாக்கி விளையாடுறதுல என் கூட டீமில் இருந்தீங்களான்னு கேட்குறான். இல்லை, நீ தான் ஹாக்கியில் ரொம்ப பெரிய ஹீரோ, எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு ஹாக்கி டாட் வச்சுன்னு ஒரு பெரிய கதாநாயகன் மாதிரி இந்த ஸ்கூலில் நீ தான் மனம் வருவாய். நண்பர்களே, பல கதாநாயகர்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்பதற்கு கடைசி உதாரணம் டேனியல் தங்கது. ஆமாம், அப்போ நான் படித்தேன். நான் ஸ்கூலில் எப்போதுமே செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் போடுவேன். நம்ம கிளாஸில் 4 பெண்கள், அதில் ஷியாமலான ஒரு பொண்ணு, ஒரு ஐயர் பொண்ணு. அந்த பொண்ணு தான் அவ்வளோ அழகான பொண்ணு. ஆமாம், இவனுக்கு அப்படியே முகத்தில் ஃப்ளாஷ் அடிக்குது. அவர் சொல்ல சொல்ல அவர் இவனை இன்னும் லகுவாக்க விரும்புகிறார். அவர் டிரைவர் கூப்பிடுறாரு. பில் அடிச்சா இருக்கார், கன்மேன் வரான், என் டிரைவர் கூப்பிடு, என் வண்டியிலேருந்து அந்த விஸ்கி எடுத்துவான்னு சொல்லுறாரு. இவங்க 2 பேருக்கும் அவரே விஸ்கியை கலக்கிறார். ஐஸ் கியூப்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி உட்காருங்க, சாப்பிட்டே பேசலான்னு சொல்கிறார். அவன் தன்னை கிள்ளி பார்த்து கொடுக்குறாரு. அவன் சொல்கிறான், ஐயா வெளியே போய் ஒரு ஹைகோர்ட் நீதிபதியே என் ஃப்ரெண்டு, அவரு கூடயே நான் தண்ணி அடித்தேன் அப்படின்னா இதை விட பெருமை அந்த நிமிஷமே அவங்க சட்டம்லாம் தோணும். அவ்வளோ ஒரு உன்னதமான தருணமாக இருக்காங்க. 2 பேரும் லகுவாக ஒரு வகையில் மது மனிதர்களை இன்னும் கொஞ்சம் லகுவாக்கி தருவதாக மனிதர்கள் நம்புகிறார்கள். சரியா? இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் நீதிபதி அந்த ஷியாமலாவை பற்றியே நிறைய கேட்கிறார்கள். நான் நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு ஸ்கூல் ஆண்டு விழாவில் நீ இடுப்பை அசைச்சு அசைச்சு ஆடின. நான் கவனிக்கிறேன், அந்த ஷியாமலா எழுச்சி நின்று உனக்கு பயங்கரமா அதை கொண்டாங்க. அப்பதான் உங்ககிட்ட விழுந்தாளா, அதுக்கு முன்னாடி அவன் கேட்டேன். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது. அவன் சொல்றான், அதுக்கு முன்னாடியே ஐயா, அதுக்கு முன்னாடியே எனக்கு அதுக்கும் பழக்கம் இருந்துச்சு. இவர் 10th எக்ஸாம் எழுதுகிற போது எதேச்சையாக ஷியாமலா எக்ஸாம் எழுத வரல. இவருடைய கண்கள் முழுக்க தேடுது. ஏன்னா அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அல்லது இவர் ஃபர்ஸ்ட், இப்படி மாற்றி மாற்றி வர பொண்ணு வரல. அப்போ திடீர்னு பார்த்தா 5 எக்ஸாமுமே அது வரல. 5வது எக்ஸாம் முடிந்து வெளியே வரும்போது அவருக்கு ஒரு தகவல் வருகிறது, இந்த 5 நாட்களும் டேனியலும் பரீட்சை எழுத வரல. அப்போ இப்போ நீதிபதியாக இருக்கிற, அப்போ ஸ்டூடெண்டாக இருக்கிற அவருக்கு எல்லாமே புரியுது. அவர் கேட்குறாரு, ஏன் ஷியாமலா எக்ஸாம் எழுத வரல, ஏன் நீ எக்ஸாம் எழுத வரல? ஐயா நான் வேணாம் தான் சொன்னேன். இப்போ அவர் பேரை சொல்லி எங்கிட்ட அவர் பேர் இப்போ நீதிபதிலாம் கிடையாது, 2 ரவுண்ட் போயிடுச்சு. நீதிபதியாவது டிரைவர் ஆகுது. அவன் ரொம்ப கேஷ்லாக சொல்கிறான், வெங்கிட்டே நான் வேணாம் தான் சொன்ன வெங்கிட்டே, அது கேட்கல, 2 பேரும் வேளாங்கண்ணி ஓடிட்டோம் அப்படின்றா. வேளாங்கண்ணி ஓடிட்டோம் அப்படின்னே தலைவர் கொஞ்சம் ஹார்ட்டை பிடிச்சிக்கிறாரு. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் ரெடி ஆகுறாரு. அது இவனுக்கு புரியல. வேளாங்கண்ணி ஓட்டிங்களா? அப்புறம் ஐயா அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் எங்கள் ஐயா பார்த்து அவங்க அப்பா காலில்தான் அந்த ஊரை விட்டு போயிடுவார், எங்களால் இந்த ஊரில் வாழவே முடியாது இப்படியே சொல்லி அப்புறம் ஷியாமலாவை வீட்டுக்கு கொண்டு அவங்க அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. ஐயா பல பேருடைய இந்த காதல் இப்படி தான் பாதியில் முடிஞ்சிருக்கு. அவர் நீதிபதி இல்லை, நீதிபதி தோல்லே பதில் சொல்கிறார். ஆனால் இவன் நம்பால் நான் இந்த 2 பேரில் நீ யார் பக்கம்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் நம்ம டேனியல் பக்கம் தான். அவன் தான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆளாக இருக்கும். அவன் சொல்லுவாப்பா, ஐயா நான் கூட அப்படி தான் நினச்சேன், நானும் வேறு கல்யாணம் பண்ணிக்கினேன், நம்ம 2-3 பிள்ளைங்க இருக்குது, நீதிபதிக்கு சப்மிட் பண்ணுவோம், நம்ம இந்த லாரி ஓட்டி புடைக்க முடியலைங்க, அதனால் 3 நாள் கட்டி மணல் அடிச்சுக்குவேன், திட்டு மணல் அடிச்சுக்குவேன், அடிச்சுதான் வாழ்க்கை போயின்னு நம்மளுக்கு வேறு லைஃப் ஆகிடுச்சு, அதுக்கு வேறு லைஃப், அப்படிதான் காதல்லாம் பிரேக் ஆகிடும் அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. இவன் சொல்கிறான், அப்படிலாம் ஆகலை, அப்படிலாம் ஆகலை. இப்போ ஷியாமலா அமெரிக்காவில் இருந்தா ஏன்றான்
10 வருஷத்துக்கு முன்னாடி என் நம்பரை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. நான் ஃபோன் பண்ணேன், டேனி எப்படா அதுன்னு கேட்டுச்சு. இத்தனை 1000 மைல் இருக்கான் அப்பால் இருந்து அன்பும் காதலும் தழும்பி அந்த குரலை அப்படியே நான் கேட்டேன். ஏன்னா இவர் மறுபடியும் இந்த பக்கம் ஹார்ட் இருக்கான்னு பார்த்துக்கிறாரு. அவரு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஏதோ ஆயிலே அவருக்கு ஏதோ ஒன்றை இழந்து விட்ட ஒரு விஷயம். இந்த கதையை நுட்பமாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கதை கேட்கறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப நுட்பமாக இந்த பின்தொடர்ந்தே வந்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் முடிஞ்சிச்சா இவர் சொல்கிறாரு, ஓகே டேனி உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், நீ பருப்பு ஐயா இந்த மீதி ஐயா அதே கொஞ்சம் முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு 4வது ரவுண்டு சாப்பிட்டுட்டு அவன் என்ன கேட்கல தெரியுங்களா, வெளியே ஒரு கன்மேன் நிற்கிறாங்க, அவன் வந்து எங்கள் வீட்டில் விட்டு வரான் ஐயான்னு கேட்கல. நீ இதெல்லாம் சகஜமாயிட்டான் நீதிபதிக்கிட்ட. ஐயா உங்கள் ஃபோன் நம்பர் நான் சேவ் பண்ணிக்கிட்டுமா, இப்போ திட்டலோடு அச்சு மாட்டிக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் நீதிபதியே நம்ம ஃப்ரெண்டுடா இதெல்லாம் ஃபோன் பண்ணிட்டாரான்னு சொன்னால அவர் தைரியமாக கொடுக்குறாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன் ஐயா நம்மளை கதையுடைய உச்சம் எது தெரியுங்களா. அவன் போயிடுறான். நீதிபதி டவுன் இன்ஸ்பெக்டர் எடுத்து விட்டார்ல, அவனுக்கு ஒரு ஃபோன் அடிக்காரு. கொஞ்சம் அப்புறம் ஐயா வருத்தமாங்க, இல்லை நான் புறப்பட போகிறேன். அப்புறம் வந்து அந்த டேனியில் இருக்கார்ல, அவன் திருத்தலோடு அடிக்கும்போது மறக்காமல் பிடிச்சி அவனை உள்ளே போட்டு வண்டியை சீஸ் பண்ணிருக்கோம். கதை முடிஞ்சு. சியாமலாவுக்காக நம்பர்களே, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த கதை வேற வேற நினைவுகள் கொடுக்கும். எனக்கு என்ன பிடிச்சுன்னா, இவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு போய் சைலன் வச்ச காரு, அதிகாரத்தின் உச்சம் எல்லாம் கிடைச்ச ஒரு ஹைகோர்ட் நீதிபதிக்கு இந்த பாவப்பட்ட ஒரு ஆள் இருக்காங்க. இவன் என்னைக்கோ அந்த சியாமலான்ற பொண்ணு, இவர் வந்து பயங்கரமா ட்ரை பண்ணிப்பான். அதெல்லாம் கதையில ஒரு இடத்துல கூட இல்லை. ஆனால் நண்பர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான அழகான பெண்கள் எப்பொழுதும் ஹைகோர்ட் நீதிபதிகளை நம்ம காதலிக்கவே மாட்டார்கள். அவர்கள் திருட்டு மலர் அடிக்கிற டேனியல் மாதிரியான ஆட்களுக்குத்தான் தங்கள் மனதை பறிகொடுப்பார்கள், அவர்களோடு ஓடி போக சம்மதிப்பார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இவன் ஒரு அற்ப புழு, இவன் கிட்ட கூட வர முடியாது. இந்த நாய் கூட ஓடிக்கிறாரு, ஏன் கூட வந்திருந்தா நான் எலிசபெத் மகாராணி மாதிரி வச்சிருப்பேன் அப்படின்னு இவன் நினைப்பான். ஆனால் அந்த பொண்ணு நான் நினைக்கிறேன், உன் கூட வந்து நீ எலிசபெத் மகாராணி மாதிரி என்னை வச்சிருக்காங்க, அவன் கூட போனதான் என்னை சியாமலா மாதிரி வச்சிருப்பான். அது போது, அதுதான் லைஃப், அதுதான் வாழ்க்கை. நமக்கு எப்பயுமே நாம் நினைக்கிறோம், கிளின்டனை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கிளாரியும் கிளின்டனும் ஜனாதிபதி மாளிகைக்கு கிளின்டன் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்காக போயினே ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் வண்டியை நிறுத்திட்டு பெட்ரோல் ஃபில் பண்றாரு ஜனாதிபதி. இன்னைக்கு தான் பதவியேற்க. இந்த பொண்ணு இந்த கிளாரி இறங்கி ஓடி போய் ஒருத்தனை ஹக் பண்ணி அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு ஜனாதிபதியுடைய மனைவியாக போகிறவள் ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிற ஒரு 3ஆம் தரமான தொழிலாளியை ஹக் பண்ணலாமா? அது எவ்வளோ பெரிய உலகமாக குற்றம். ஹக் பண்ணி தாமஸ் எப்படாகிறேன்னு கேட்கலாம். அவன் கிளாரி எங்கே போகிறேன், என் ஹஸ்பண்ட் தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, இன்னும் 1 மணி நேரத்தில் இவ்வளோ பிரமாதமான மூமெண்ட், எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டேன், சந்தோஷம் பை. இந்த காரில் வந்து நம்மால் என்னதான் இருந்தாலும் கிளின்டன் வந்து ஒரு ஆணாதிக்கம் மிக்க ஆள் இல்லை. அவன் சொன்னார், யார் அவன் தாமஸ்ன்னு தெரியும், அவனை ஹக் பண்ணுற, அவன் கூட சிரிச்சு ஏதோ பேசுகிற, இவன் ஜனாதிபதியுடைய மனைவியாக போகிற இந்த 1 மணி நேரத்தை தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணலன்னா அந்த தாமஸை கல்யாணம் பண்ணி ஒரு பெட்ரோல் போடுறவனுடைய மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவன் சொல்றான், சாரி கேட்டாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணனா தாமஸ் இந்த காரில் வந்திருப்பான், நீ பெட்ரோல் போட்டு இருப்ப. இந்த
இப்போ நான் ஜனாதிபதி மாளிகைக்கு போயிருப்பேன். அப்போ நீ அங்கே நின்று பெட்ரோல் போடுற ஆளாக மாறிப்பேன். இந்த அடி இருக்குல்ல, இந்த அடியை வந்து பெரும்பாலும் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கலாம், சொல்ல மாட்டாங்க. அதனால ஒரு பஞ்சாயத்து கட்டுப்பட்டு அப்படியே உலகம் போயிடுது. இவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க, பயங்கர கலவரம் போகுது. எத்துக்குவாக்கலாம்னு நினைச்சு மேடம் சொல்றாங்கல்ல, 1500 எத்துக்குவாக்குல இது 3000 ரூபாய் மாறிடும். ஒரு வீட்லயும் ஒரு எத்துக்குவாக்கு நடக்கும். இப்போ புருஷன் பேசும்போது பொண்டாட்டி திருப்பி பேச ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, பயங்கர வீடே ஆட்டங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்போ செந்தில் உண்மையிலேயே இந்த ஜப்பான்ல என்னை யாராவது கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கல, நான் அவங்களுக்கு நேர் எதிராக இருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் இந்த ஆர்கனைசர்ஸ் கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு நம்மளை யாருன்னே தெரியாது. என்னை யாருன்னு தெரியாதுன்றது மிக சிறந்த உதாரணம் என்னட்டுங்களா, நான் ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு 25 பேர் என் கூட செல்ஃபி எடுத்துருப்பாங்க. அந்த 24 பேர் நான் பிக் பாஸில் பார்த்தேன் சார். என்னை பார்த்துருக்க கூடாத ஒரே இடம் உலகத்தில் பிக் பாஸ் தான். அங்கே பார்த்தேன் சார் அப்படின்னு கூட ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்கிறாங்க. அந்த கேட்டகரி என்னன்னா, சார் உங்களை நிறைய சினிமாவில் பார்த்துக்கிறேன் சார், ஜோக்கர் இன்னும் கூட யாரோ ஒரு மேடத்தில் ஜோக்கர் தான் சார் நடிச்ச படத்துலே பிரமாதம். அவங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணும். அந்த நான் 3வது கேட்டகரி வருது. அது அவங்க வந்து என்னன்னா, சார் உங்கள் கதைகள்லாம் எனக்கு ஏழை டாக்டர் அப்படியே ஒரு ஒரு சீரியல், ஏழை டாக்டர், ஒரு வீடு ஒரு மனிதன், ஒரு உலகம், பாரிஸுக்கு போ, அப்படியே ஒப்பிப்பாங்களா, அது பயங்கர புலங்காகிதமாக இருக்கும். 4வது ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. நான் இந்த அரங்கத்துக்கு வந்து இங்கே உட்காந்தோடனே என் பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்காந்து பேர் தெரில, இந்த சார் நான் காலேஜ் படிக்கும்போது உங்களோட மண்டி தரும் பரோட்டாவும் சால்னாவும் ஒரு கதை படித்தேன் சார். நான் 20-25 வருஷம் ஆச்சு ஜப்பான். இன்னும் அந்த கதையை நினைச்சா அப்படியே கதி கலைஞரும் அவனா இல்லை ரீடர். ஒரு வகையில் திருவண்ணாமலையிலேருந்து பஸ் ஏறி ஃப்ளைட் ஏறி வந்து உங்களோட இவ்வளோ திட்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் இப்படி நம்ம கலந்துரையாடுறது காரணமே அந்த ஒரே ஒரு ரீடருக்கு மட்டும்தான். ஒரு எழுத்தாளருக்கு அவன் போதும், அவனை பெரிய யாரும் உலகத்தில் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, அவன் யாருக்குமே பயன்பட மாட்டான் அப்படின்னு அவனே நினச்சிக்குவான். ஃபேன் ஓடுற இடத்துல பார்த்து உட்காந்து தெரியாது. இந்த உலகத்தில் உள்ள லௌகீக வாழ்க்கைகள்ல அதனுடைய ஃப்ரூட், அந்த ஃப்ரூட் எதுவுமே அவனுக்கு சாப்பிட்டாரு. பிரபஞ்சனுக்கு மறுபடியும் சொன்னார், பிரபஞ்சனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அப்போ நானும் என் மனைவியும் அவரை பார்க்க போனோம். அவருக்கு வந்து எங்களை உட்கார வைக்கிறது கூட ஒரு சேர் இல்லை, ஒரு ரூமில் இருந்தார், ஒரு லார்ஜ் ரூமில் இருந்தார். நம்மள அவர் என்கிட்ட கேட்டாரு, மாமா நம்மளெல்லாம் புடைக்க தெரியாதவன் இருந்து போட்டோம், நாமெல்லாம் புடைக்க தெரியாதவனா இருக்கிறதுனால தான் இவெல்லாம் புழைச்சு வராங்க. பயங்கரமாக ஆடிட்டேன். ஒரு ரைட்டர் வாயிலிருந்து என்ன மாதிரியான வார்த்தை, நாமெல்லாம் புழைக்க தெரியாதவங்க இருக்கிறதுனால தான் இவெல்லாம் புழைச்சிருக்கிறான் என்று சொன்னார். அதே பிரபஞ்சனுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். அவர் லைஃப் முழுக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணம் கொடுத்தோம். என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நான் செஞ்ச ஒர்க்கில் முதன்மையான ஒர்க் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொல்லுவேன். ஒரு 12 லட்சம் ரூபாய் கேஷாக மாற்றி அவருடைய நண்பர் சிவகுமார் கிட்ட அந்த ட்ரேவை கொடுத்து, பிரபஞ்சன் சார்ட்ட நான் தான் மைக் சொன்னேன், சார் நீங்கள் கொடுக்காதீங்க, நீங்கள் எடுத்துங்க சார். பிரபஞ்சன் தான் அப்படியே அந்த 12 லட்சத்தை எடுத்தார். ஒரு அற்புதமான காட்சி. நான் சொன்னேன், சார் தயவு செய்து போய் இதை டெபாசிட் பண்ணி அந்த வட்டியில் சாப்பிடாதீங்க, அதோட தற்கொலை பண்ணிக்கலாம், அதெல்லாம் வேணாம், இப்போ இருந்தே செலவு பண்ணுங்க. ஆடியன்ஸ் வந்து ஒருத்தர் செலவு பண்ணிட்டா மறுபடியும் 12 லட்சம் கலெக்ட் பண்ணி தரோம். தமிழ் சமூகம் எப்போ கேட்டாலும் எழுத்தாளர்கள் கொடுக்கணையா, அது அவங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு எழுத்தாளர் அந்த சமூகத்தை செழுமைப்படுத்துவதற்கு, அந்த சமூகத்தை செப்பனிடுவதற்கு தன் வாழ்நாள் முழுக்க எழுதியிருக்கிறார். அவன் பிரபஞ்சன் மைக்கு வாங்கி ஃபைனலாக பேசுறாரு, யூடியூப்ல இருக்குது, யாராவது கேட்டுப்பாரு. அவர் சொன்னார், எனக்கு நண்பர்களே 3 வேளை இல்லை, 2 வேளை உணவை தமிழ் சமூகம் உத்தரவாதப்படுத்தியிருந்தால் நான் இன்னும் சில 1000 பக்கங்கள் எழுதியிருக்கேன் என்று சொன்னார். ஒரு எழுத்தாளருக்கு 2 வேளை சோறு கொடுங்கடா என்று கேட்கிற அளவுக்கு தான் நான் வைத்திருந்தேன். நாம் ஒன்றும் பெரிய நாகரிகம் அடைந்த சமூகம்,
நாம் வந்து இந்த உலகத்தை அப்படியே கையில் நம்ம குடும்பத்தை நம்ம இன்னும் பெருக்கி கொண்டே போனோம். பின்னாடி கூட திரும்பி கூட பார்க்கல, நம்ம சைடில் என்ன நடந்துச்சுன்னு கூட நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஒரு வகையில் பொது நிகழ்ச்சிகள், ஒரு வகையில் பொது நிகழ்வுகள், ஒரு வகையில் நீங்கள் பசங்களை படிக்க வைக்கிறது எல்லாமும் சைடில் இல்லை, எதிரில் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய அனல் பொதிந்த மூச்சு காற்று உங்கள் மீது விழ வேண்டும். மாடசாமி என்கிற ஒரு மிக அற்புதமான கல்வியாளர்கள் நெட்ல போய் தேடிப்பாங்க. அவர் சொன்னார், அவர் வந்து காலேஜில் ராஜபாளையம் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒரு கட்டத்தில் அவர் அந்த ப்ரொஃபஸர் வேலையை விட்டுட்டு அறிவொளி இயக்கத்துக்கு வந்து சாதாரண ஜனங்கள்கிட்ட போய் வேலை பார்க்கும்போது சொன்னார், இப்போதுதான் அரை நூற்றாண்டுக்கு பிறகு எங்கள் மக்களின் மூச்சு காற்று என் மீது படுகிறதுன்னு சொன்னார். படவே இல்லை. வாத்தியார்களுக்குலாம் பசங்க மூச்சு காற்றும் படல, ஊர் மக்களுடைய மூச்சு காற்று இது வேறையா இருக்குது, அது வேறையா இருக்கு. அவர் பேசுகிற போது சொன்னார், இந்த கேரளாவில் இந்த புலையர்னு ஒரு கேஸ்ட் இருக்கு, தலித்துகள்லையும் இன்னும் கீழே. முதல் முறையாக வாழ்நாளில் அவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு படிக்க போகிறாங்க. படிக்கிற போது ஹையர் கேஸ்டை சேர்ந்தவங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க. அவங்களாம் அது ஒரு புலையர் சொல்றாரு, அதான் வேத வாக்கு, அதான் பைபிள் வேதம்னு சொல்லுவாங்க. அது ஒரு புலையர் சொல்றாரு, சாமி ஜென்மாந்தத்துக்கு இப்பதான சாமி ஒரு நிழல்ல ஒதுங்க போறோம், எங்களை ஏன் சாமி அடிக்கிறீங்க கேட்கிறாங்க. ஒரு நிழல்ல ஜென்மாந்தத்துக்கு ஒரு நிழல்ல ஒதுங்க போன ஒருத்தரை பார்த்து நீ கல்லில் எடுத்து அடிப்பண்ணா இந்த சமூகம் இன்னும் எவ்வளவு முன்னேற வேண்டியிருக்கு. நாம முன்னேறிட்டோம், நாம வந்துட்டோம், நாம ஃபிளைட்ல வந்துட்டோம், நாம பிசினஸ் கிளாஸ் வாங்கிட்டோம், அதெல்லாம் ரைட்டு, அப்படி எட்டிப்பார் என்கிற நிலைமையை மறுபடியும் எழுத்தாளர் தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு உங்களிடம் பேசுவதற்கு, இந்த இரவு முழுக்க பேசுவதற்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 10 minutes, 10 நிமிஷம். நண்பர்களே, பல வெளிநாடுகளுக்கு என்னுடைய நண்பர்களின் அழைப்பில் பேரி போயிருந்தது. அது எனக்கு எந்த விதமான பெருமையும் இல்லை. சாலமன் பாப்பையா ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன். அமெரிக்கன் காலேஜில் ஒரு பாராட்டு விழா. அவர் பேசும்போது சொன்னார், நான் அமெரிக்காவுக்கு போனதுதான் பாராட்டு விழான்னா நீங்கள் வந்து பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் தான் பாராட்டு விழா. அதுதான் டெய்லி போயிட்டு வரேன். நான் என் வாழ்நாளில் இப்போ தான் முதல் முறையாக போகிறேன். அது இல்லை, அந்த நாட்டுக்கு போய் எதை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு கொடுக்குறேன், எதைனா பொருள் இல்லை. நான் போன 4 ஃபோன் வாங்கிட்டுருக்கிறேன் சார், அது கிடையாது நாயே, அது எல்லா நாயும் வாங்கிட்டு வரும், அது கிடையாது. நீ அந்த நாட்டிலிருந்து எந்த விதமான கருத்தியலை கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு இதை நீ அடாப்ட் பண்ணு, இன்னும் மேலே வரலாம் என்று இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அமெரிக்கா, யூரோப்பு அப்படி பல நாடுகளுக்கு போயிருந்தேன். நமக்கு ஒரு வகையான அமெரிக்கா காட்டப்படுகிறது. அதாவது அமெரிக்காவில் தான் நான் வந்து இந்த $1, $2 என்று போர்டு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிற ஹோம்லெஸ். அமெரிக்காவில் நான் பயணம் பண்ண எல்லா மாநிலங்களையும் நான் ஹோம்லெஸ் பார்த்தேன். ஒன்றும் இல்லை, அவன் நம்ம ஊர் பிச்சைக்காரன் தானே, அவன் ஸ்டைலாக இங்கிலீஷில் ஹோம்லெஸ் அப்படின்றான். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. நான் ஹிமாலயா போனப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட பிச்சை கேட்டார். உண்மையில நான் பாக்கெட்லாம் பார்த்துட்டு நம்முடைய மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னா ஒரு பிச்சைக்காரனுக்கு அதிகபட்சமாக நம்ம 10 ரூபா கொடுப்போம். அதுவும் இப்போதான் 10 ரூபாய்க்கு நம்ம ப்ரொமோஷன் ஆகிடும். நாம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கினோம். அது முன்னாடிலாம் ₹1 காயின் தான் தேடுவோம். அந்த மாதிரி ₹1 காயின் தான் தேடிட்டு நான் இல்லை அப்படின்னு அந்த சாமியார் அந்த பிச்சைக்காரன் சொல்கிறேன். அவன் சொல்கிறார், டோன்ட் வரி சார், ஐ ஹவ் கூகுள் பே அப்படின்றான். சத்தியமாக சொன்னாரு, கூகுள் பே வச்சுன்னா கூகுள் பே தான் எனக்கு பிச்சை அனுப்பிடாதான். எனக்கு ஒன்றும் புரியல. டெக்னாலஜி எவன் யூஸ் பண்ணுறானோ இல்லையோ, இவன் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் வந்து எல்லாமே அப்படியே செல்வ செழிப்போடுகிறாங்களா அப்படின்னா இல்லை. அவனுக்கு அப்புறம் பொருளாதார ரீதியான ஃபில்ஃபில் இருக்குல்ல, அது ஒருபோதும் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக வைத்துக் கொண்டிருக்காங்க. அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு, ஊர் ஞாபகம் வருகிறது, மனிதர்களுடைய ஸ்மெல் மறந்து போகிறது. அம்மாவுடைய பழம்புடவையை எடுத்து குளிருக்கு போத்தி கொண்டிருந்த குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் தான் நாம் எல்லாருமே. என்ன, நான் இந்த ஜென்ரேஷன் வந்துடலாம், நீங்க அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இன்னொருத்தர் வந்துடலாம், அவ்வளவுதான். எல்லாவற்றையும் மறந்து விட்டு நாம் வந்து பம்பாத்து காமிக்கவே முடியாது. அப்ப நாம ஒரு இடத்துக்கு வந்து விட்டோம் என்றால், இந்த மருதம் நண்பர்களை எனக்கு ஏன் பிடிக்கிறது என்றால், அவர்கள் கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறாங்க, வா என் கூட வா இருக்கிறாங்க.
ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை விஞ்ஞான தொழில்நுட்பம் எங்கே போயிருக்கிறது என்பதற்கு நான் இதோட உரையை முடிக்கிறேன். முத்துலிங்கம் என்று எங்களுக்கு பிடித்தமான ஒரு ரைட்டர் இருக்கிறார். அது இப்பொழுது கனடாவில் ரைட். முத்துலிங்கத்தினுடைய கதைகளை எல்லாம் நீங்கள் வாசிக்கிற போது கண்டிப்பாக ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் கையிலும் முத்துலிங்கத்துடைய மொத்த படைப்புகளும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவர் வந்து ஐநாவெல்லாம் ஒர்க் பண்ணாரு, பல நாடுகளில் வேலை செய்திருக்கிறார், பல நாடுகளில் தூதுவராக எம்பசியில் இருந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அனுபவங்களாக மாற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய எனக்கு பீனிக்ஸ் பறவை என்று ஒரு அற்புதமான கதை இருக்கு. என்னன்னா மகன் வந்து 34 வயசு ஸ்வீடனில் இருக்கிறார். 17வது வயதில் கொழும்பு விமான நிலையத்தில் அவன் வேண்டான்னு மறுக்க அந்த அம்மா அவனை கிட்டத்தட்ட பிளைட்ல தூக்கி போட்டு அனுப்ப முடியாத குறையாக அவனை நகர்த்தி எங்கேயாவது போய் பொழிச்சிக்க சாமி என்று அனுப்பினார். கலவரம் உச்சகட்டத்தில் இருந்த ஒரு நாள். இப்பொழுது மகனுக்கு 34 வயசாக 17 ரிசர்ச் அவன் போய் மகன் அம்மா உயிரோடு தான் இருக்கிறார். மகன் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறார். 34 வயதில் அவனுக்கு ஸ்வீடனிலேயே ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. அது முன்னாடி 34 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, செட்டில் ஆகிட்டான். பையன் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறான். அம்மாவை கூப்பிட்றான். அதான பெருமிதம். வா, நீ வந்து எனக்கு இப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தல, பாருங்க இப்படி இருக்கு. எனக்கு ஒரு பையன் இருக்கான். எனக்கு என் மனைவி வந்து ஒரு வெள்ளைக்காரி, ஒரு ஸ்வீடன் காரி. நாங்கள் எங்ககிட்ட சொந்தமாக காது இருக்கு, 3 பெட்ரூம் ஃப்ளாட் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. அம்மா நீ என்னோடு வந்து விடு. அம்மா ஃப்ளைட் ஏறி ஸ்வீடன் தலைநகரத்துக்கு போகிறேன். அந்த ஊர் பேர் நான் போயிருக்கேன், ஸ்டாக்கோ. கரெக்ட், ஸ்டாக்கோவில் போய் இறங்குறார். நம்மளே பிரமாதமாக இருப்பாங்க கதையை நீங்கள் படிச்சீங்கன்னா. ஸ்டாக்கோமில் போய் இறங்கினா எங்கே பார்த்தாலும் அந்த ஏர்போர்ட்டில் வெள்ளைக்காரங்களாக இருக்காங்க, கொஞ்சம் தமிழர்களும் இருக்கிறாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் அப்படியே வெள்ளைக்கார முடியாதது ஒன்றுமே புரியல அந்த அம்மாவுக்கு. இந்த அம்மாவுக்கு எப்பொழுதோ 17 வருஷத்துக்கு முன்னால் தான் அனுப்பி வைத்த மகன் இப்பொழுது எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. அவனுக்கு முடி நரைச்சிருக்குமா, அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. ஒரே நம்பிக்கை அவன், நம்மகிட்ட ஃபோன் நம்பர் கிடையாது, ஃபோன் கிடையாது, வேற யாரும் கிடையாது. ஒருவேளை அவங்க பையனுக்கு இன்னைக்கு வரும்போது ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம கதி அதோ இருக்கான். தேடி அலையிறான். இந்த அம்மா தேடி அலைஞ்சி போனா ஐயோ நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோன்னு நம்ம நினைக்கிறப்போ அந்த பையன் ஓடி வந்து அம்மா அப்படின்னு அப்படியே தூக்கிக்கிறான். அப்படியே ஒரு 3 அடி உயரம் அந்த அம்மாவை தூக்கி கொஞ்சம் தூரத்தில் அவன் காமிக்கிறான். ஒரு மிக மிக அழகான பொண்ணு, இளவரசி டயானா இருப்பாள், அந்த மாதிரி சாயல் உள்ள ஒரு பொண்ணை காமிச்சு இவதான் என் மனைவின்னு சொல்லுவான். அவருக்கு சந்தோஷமா இருக்கும். சின்ன பையன், ஸ்வீடிஷ் பையன். ஆமா, இந்த பொண்ணுக்கு இந்த அம்மாவுக்கு பேரன். சந்தோஷமாக அவர்கள் காரில் திரும்பி போகிறார். இந்த பையனும் இந்த அம்மம்மாவும் பயங்கர ஃப்ரெண்டாகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த அப்பாவும் அம்மாவும் எப்பயுமே ஆஃபீஸ் போயிடுவாங்க. இந்த பசங்களுக்கு ஒரு தனிமை வந்துடும். இந்த தனிமையில் இவங்களுக்கு பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காது. இந்த அம்மா வந்து முர்மு அப்படின்னு அந்த பையன் கூடுவான். ஸ்வீடிஷ் வார்த்தையில் முர்முனா பாட்டி. இந்த பையனும் உன் பேர் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேசுவான். அந்த ஆயா சொல்லிடும், எனக்கு அதெல்லாம் வாயில் வரல சாமி, சொக்கன்னு கூப்பிட்றவங்க உங்கள் அப்பா அம்மா மட்டும் சொன்னாங்க, அவன் கேட்டா என் புள்ள பேர் இதுவா அப்படின்னு திட்டுவாங்க. நம்ம 2 பேரும் அதெல்லாம் ஓகே குருன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பையனும் இந்த பாட்டியும் பயங்கர அட்டாச் ஆகிடும். ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக போய்கொண்டே இருக்கும். நம்மளுடைய கதை நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல போய் நிற்கும். என்னன்னா ஸ்வீடன் கவர்மெண்ட்ல நீங்க நினைச்சா ஒரு பிள்ளை பெற்றுக்க முடியாது. நீங்க வந்து நான் வந்து ஒரு பிள்ளை பெற்றுக்க போறேன் அப்படின்னு முதல்ல பதிவு பண்ணிருக்கோம். அப்படி பதிவு பண்ணி வச்சீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சாங்ஷன் ஆர்டர் வரும். நீங்க இப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு சாங்ஷன் ஆர்டர் வரும். சாங்ஷன் ஆர்டர் வந்த பிறகுதான் நீங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஆயத்தத்துக்கே போக முடியும். இந்த பையனை சின்ன வயசுலயே வந்து ஒரு இந்த கருவை வந்து ஒரு கரு பேங்க்ல கொடுத்து இந்த பையனை எப்படிலாம் உருவாக்கி
கொண்டு வந்தோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். இவளுக்கு இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இலங்கையிலிருந்து போன ஒரு சராசரி பாமரமான பொண்ணு. இப்போ ஒரு நாள் வந்து இந்த மருமக தனியா அழுவுறத பார்ப்பான். சரி, இவ்வளோ ஒரு பேரடைக்கு அழக்கூடாதுல்ல. போய் கேட்பான், உங்களுக்கு என்னடா பிரச்சனை, நீ போய் ஏன் அழ? அவன் சொல்லுவா, எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை 6 வருஷம் ஆச்சு நான் வந்து கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேங்ஷன் ஆக வந்துச்சு, எனக்கு வரவே இல்லை. அவன் சொல்லுவா, உனக்கு வந்து புத்தலிங்க எவ்வளோ பிரமாதமான ரைட்டர்ன்றது இருந்தாலும் உன்னுடைய இடை மாதிரி ஒரு அழகான இடையை இந்த உலகத்தில் நான் எந்த பெண்கிட்டையுமே பார்க்கலன்னு அந்த மாமியார் சொல்லுவார். அதுக்கு அந்த மனைவி சொல்லுவா, இதை ஒரு நாள் அர்ஜுன் எனக்கு சொன்னதே இல்லை, நீதான் எனக்கு சொல்றேன்வா. இப்போ இந்த ஒரு வார்த்தையில அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அது கூட நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ கதை இது இல்லை. ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு விருந்துக்காக இவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அவருடைய 70வது பிறந்த நாள். நம்மளே இந்த அம்மா ஒரே பெருமிதமாக இவங்களுக்கு தனி இன்விடேஷன், 20 பேர்ல ஒரு இன்விடேஷன். இவங்களால இலங்கையில் இருக்கும்போது யாருமே சட்டம் பண்ணதே இல்லை. இவன் நல்லா நீட்டாக தனக்கு புடவெல்லாம் கட்டி அந்த பக்கத்து வீட்டுக்கு போவாங்க. அந்த விஞ்ஞானி வந்து எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. இவளுக்கு ஒரு தனி கிஃப்ட், 20 பேருக்கு 20 கிஃப்ட் கொடுத்துட்டு ஒரு சிற்றூரை ஆற்றுவதற்காக ஒரு அடி முன்னால் வந்தார் என்று முத்தலிங்கம் எழுதுகிறார். முன்னாடி வந்து அவர் சொல்வார், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 70 வயது ஆகிட்டு, நாளைக்கு 71 நான் அடியெடுத்து வைக்கப் போகிறேன். ஆனால் நான் 71 வயதுக்கு மேலும் வாழ விரும்பவில்லை. இந்த உலகத்தில் எல்லா சௌகரியங்களையும் நான் பார்த்தேன், எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. அதனால் நான் ஸ்வீடன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி இப்பொழுது இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக ஒரு வெள்ளை வேன் வந்து என்னை அழைத்து போயிடும். இவனுக்கு கதி தனது என்னடா இது, பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு நான் வாழ விரும்பலான்றான், நிறைவாக வாழ்ந்துட்டான்றான். இவங்க பேசினதுக்கு போது ஒரு வெள்ளை வேன் வருது. இவர் ஏஞ்சி போய் ஆம்புலன்ஸில் படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கினார். ராத்திரிலாம் தூங்குனார். காலையில் அதே வேன் இந்த வீட்டுக்கு வருது. வந்தோடனே அவங்க ஒரு அழகான பித்தளை பாத்திரத்தில், வெண்கல பாத்திரத்தில் அந்த சயின்டிஸ்டுடைய சாம்பலை கொண்டு கொடுக்குறாங்க. எல்லாரும் எடுத்து மேப்பிள் ட்ரீக்கு அந்த சாம்பலை அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷத்தோடு தெரிவிக்கிறாங்க. இவளுக்கு இந்த வாழ்க்கை, இந்த விஞ்ஞானம், இந்த தொழில்நுட்பம் எல்லாமும் ஆட்டம் காட்டுகிறது. நம்மளை கதை எங்க போகிறது என்றால், இந்த பொண்ணு அழுதால ஒரு நாள் அந்த பேங்க்கு, இந்த பெண் குழந்தையை வளர்த்தெடுக்க போகிற பெற்றெடுக்க போகிற பேங்க்குக்கு அம்மாவை பையனும் மருமகளும் கொடுப்பாங்க. இப்போ போன உடனே, நீங்கள் என் பேத்தி பிறக்கும் போது எப்படி இருப்பாள் என்று கேட்டால் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் போட்டு கேட்பாங்க. என் பேத்தி 9 வயதில் எப்படி இருப்பாள், 9 வயசுல. என் பேத்தி 21 வயதில் எப்படி இருப்பாள், டயானா மாதிரி இருப்பாள். அந்த காட்சிகளை எல்லாம் அந்த ஃப்ரேம்ல போட்டு காண்பிக்கிறாங்க. அப்படியே இந்த தாய் வந்து அப்படியே பெருமிதம் அடைகிறார். இந்த சயின்டிஸ்ட் இறந்து போன ஒரு 6 மாதத்தில் இது நடக்கிறது. திரும்பி வருகிற போது அம்மாவின் முகத்தை பார்க்காமல் பையன் சொல்கிறான், அம்மா ஸ்வீடன் கவர்மெண்டில் இப்போது ஒரு புது சட்டம் போட்டிருக்கிறார். அம்மா, என்னங்க, என்ன மகனே என்று கேட்கிறார். அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் தன்னைத்தானே கருணை கொலை செய்துவிட வேண்டும் என்று கவர்மெண்ட்டுக்கு அப்ளை செய்தால் இந்த குழந்தை பெற்றுக்கொள்கிற முன்னுரிமையை உடனடியாக சாங்ஷன் லெட்டர் வாங்கிடலாம். அம்மாவுக்கு ஏதோ பொறித்தது. அவள் திரும்பி பேர குழந்தையை பார்க்கிறார். நம்மளை யாராலும் உலகத்தில் கதிகலங்காமல் இருக்க முடியாத ஒரு பெரிய மிக்சன் எழுதியிருப்பார். தன் மகளை பார்க்கிறார். ஏர்போர்ட்டில் வேணான்னு கையை உதறிவிட்டு 17 வயதில் ஸ்வீடனுக்கு அம்மா ஏற்றி விட்டால அந்த முகம் மகனுக்கு இருக்கிறதா என்று அம்மா பார்க்கிறார். வீட்டுக்கு ஒரு மௌனத்தோடு அவர்கள் வருகிறார்கள். அம்மாவுடைய 70வது பிறந்த நாள். அம்மாவும் அம்மாவின் சார்பில் மகனும் மருமகளும் 20 பேரை அழைக்கிறார்கள். முத்துலிங்கம் அந்த கதையை இப்படி முடிக்கிறார். நான் அம்மா ஒரு சிற்றுரை ஆற்றுவதற்காக ஒரு அடி முன்னே வந்தால் இந்த கதை புரியும்.
நண்பர்களே, இந்த தொழில்நுட்பம் மனிதர்களை அழித்து விடக்கூடாது. இந்த சயின்டிபிக் விஷயங்கள் மனித நேயத்தை ஒழித்துவிடக்கூடாது. இதை மறுபடியும் இந்த உலகத்தில் சொல்வதற்கு ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கிறது.